وبركاته. இதை பார்த்தீங்களா? பேப்பர்ஸை பார்த்தீங்களா எல்லாரும்? ஓ சார். ஓ எப்படி சார். லேசாக கஷ்டமாயிக்குதா? பேப்பர் லேசா கஷ்டமா? கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசிக்கணும். சரி சரி, பேப்பர் கொஞ்சம் நல்லா இருக்கு, தரமா இருக்குது. மத்திய மாகாண பேப்பரால் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பேப்பர், கொஞ்சம் பேப்பர் தரமா இருக்குது. அதனால தான் யோசிச்சேன் உங்களுக்கு ஷாலர் பேப்பரை. ம், இது மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஹார்டான பேப்பர் இது இருந்துன்னு சொன்னா நீங்க அனுப்புங்க, பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணலாம் ஷாலா. சரிதானே? இதுவும் நிறைய கேள்விகள், நிறைய நீங்க சொன்ன மாதிரி யோசிக்க வேண்டிய கேள்விகளா இருக்குது. எனவே இப்படியான ஹார்டான பேப்பர்ஸ் தான் செய்யணும். இப்ப லேசான பேப்பர்ஸ் செஞ்சு அர்த்தம் இல்லை, தெரிஞ்ச விஷயங்களை வச்சு. அப்போ இதுலையும் நாங்கள் சில விஷயங்கள் சிம்பிளான சில விஷயங்கள் இருந்தால் அதை நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கொண்டு முக்கியமான மெயினான விஷயங்களை பார்த்துட்டு போவோம். அதோட கட்டாயமாக கொஷின்ஸ் கேளுங்க. அதை நான் எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறது தலைப்புகள். நீங்கள் கொஷின்ஸ் கேட்கணும் என்கிட்ட, ஆன்சர் நான் பண்ணுவேன். சரிதானே? ஹை. அப்போ நாங்கள் டிரெக்டாக கொஷின் வருவோம். ஏன்னா இது ஏற்கனவே நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லியாச்சு. ரைட். அப்போ நாங்கள் டிரெக்டாக கொஷினுக்கு வருவோம். ரைட். வாங்க. அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவது கொஷனுக்கு வருவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் உரியவர் என்பதை குறிக்கும் பதம் என்னதுல? காஃபத்துல் லின்னாஸ். காஃபத்துல் லின்னாஸ். ஓகே, காஃபத்துல் லின்னாஸ். காஃபத்துல் லின்னாஸ். அப்ப ஹாத்தமுன் நபின்னு சொல்றது என்ன? இறுதி நபி. ஹாத்தமுன் நபி. இது ஒரு இறுதி நபி. தடவை வந்துருந்துச்சு கொஸ்டின். ஹாத்தமுன் நபின்ற வேர்டும் ஹத்தமுன் நுபுவான்ற வேர்டும் வந்துரு. இந்த ஹத்தமுன் நுபுவா எனப்படுவது கொஸ்டின். கொஸ்டின் இறுதி நபித்துவமா? என்னது? நபித்துவம். ஓ, ஹத்தமுன் நுபுவா என்ற கருத்து என்ன? ஹத்தமுன் நுபுவா இறுதி நபித்துவமா? இது நபித்துவம். இந்த நபித்துவம். கொஸ்டின் வந்துருச்சு. நான் நினைக்கிறேன் 2020ஆம் ஆண்டு மாதிரி ஞாபகம் எனக்கு. அப்ப உண்மையிலே ஆன்சர்ஸ்ல ரெண்டு ஆன்சர் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருந்துச்சு. என்றால் இறுதி நபித்துவம் வந்துருச்சு, இறுதி நபின்னு வந்துருச்சு. இறுதி நபித்துவம், இறுதி நபி. அப்போ உண்மையிலே டிசைட் பண்ணின கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தானே. பிள்ளைகளும் சில நேரம் அந்த ஆன்சர் பண்ற நேரம் கன்ஃபியூஷன் ஆகிப்பாங்க. எனவே நாங்கள் ரெண்டுக்கும் சரி கொடுப்போன்ற ஒரு தீர்மானம் எடுத்த நேரம், கேள்வி எடுத்தவர் அப்பதான் லேட்டாக வந்தார். சரியா? கேள்வி எடுத்த ப்ரொஃபஸர் வந்து பார்த்துட்டு ஒரு நாளும் அனுமதிக்க இயலாது. அது அனுமதிக்க இயலாது. ஏண்டா, தெளிவான விஷயம். கத்துமுன் நுபுவான்னு சொல்றது இறுதி நபித்துவம், காத்தமுன் நபின்னு சொல்றது இறுதி நபி. ரெண்டும் தெளிவான விஷயம். எனவே கொடுக்கலான்னு சரி கடைசிக்கு புடிவாதமா ஒன்று தான் கொடுத்தோம். எனவே காத்தமுன் நபின்னு சொல்றது இறுதி நபி, கத்துமுன் நுபுவான்னு சொல்றது இறுதி நபித்துவம். ரெண்டு படியிலான டிஃபரன்ஸ் கொஞ்சம் கட்டாயமிச்சால விளையும். சரிதானே? ரைட். அடுத்து காஃபத்துன் லின் நாஸ்ன்னு சொல்றது தான் நீங்க சொல்ற இதுக்குரிய ஆன்சர் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமூகத்துக்கும் உரியர். முழு மனிதர்கள், நாஸ்ன்னு சொல்றது மனிதர்களே. அப்ப முழு மனிதர்களுக்கும் உரிய தூதர். ஹபீபுல்லா தெரியுமே என்ன? அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர். ரஹ்மத்துன் லில் ஆலமீன் என்று சொல்றது என்ன? அகிலத்தாருக்கான குரல். அகிலத்தாருக்கான அருட்கொடை. அகிலத்தாருக்கான அருட்கொடை. இதுவும் முழு மனித சமூகத்துக்குரியவர். தாருக்கான. முழு மனித சமூகத்துக்குரியவர்களுக்குரிய ஆன்சர் தான் இதுவும். சரிதானே? முழு மனித சமூகத்துக்குரிய ஆன்சர் தான் இதுவும். அதாவது ரஹ்மத்துல் ஆலமீன். கிட்டத்தட்ட அஹ், ஓ, ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்றதும் சரி, கிட்டத்தட்ட சரியா. ரப்புல் ஆலமீன் என்றது இறைவனை குறி. அல்லாஹு தாலா ரப், அந்த உலகத்தாருக்கான இறைவன், இரட்சகன். ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்றது அகிலத்தாருக்கான அருள், அருட்கொடை. இப்ப அகிலத்தாருக்கான அருட்கொடைன்னு சொல்லி சொல்றது ஆஹ், முழு மனித சமூகத்துக்கும் உரியவர் என்ற கருத்தை தான் கிட்டத்தட்ட குறிக்கும். எனவே இதுக்கு உண்மையிலே இந்த கொஸ்டின் வந்தா காஃபத்துல்லி நாசுக்கும் சரி கொடுப்போம், ரஹ்மத்துல்லில் ஆலமீனுக்கும் சரி கொடுப்போம். சரியா? விளைக்கும்போ. ரைட், ரெண்டும் சரி.
ரைட். அடுத்தது, அல் குர்ஆனில் இஸ்தவா அலல் அர்ஷ் என்ற சொற்றொடர் இடம்பெற்றுள்ள தடவைகள் எத்தனை? ஏழு. தெளிவாக உங்களோட ஏழு. கையில் இருக்குது. 7 தடவை. நம்பர்ஸை மென்ஷன் பண்ணி கொஸ்டின்ஸ் வருது. நம்பர்ஸை மென்ஷன் பண்ணி கொஸ்டின்ஸ் வருது. ஒவ்வொரு தடவையும் வருது, ஏதோ ஒன்று வருது. எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வருஷத்துக்கு முந்தின 2022ஆம் ஆண்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தால், இந்த நான் ஞாபகத்துக்கு சொல்றேன். ஷரியா என்ற சொல் அல் குர்ஆனில் எத்தனை தடவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன, பிரயோகிக்கப்பட்டுள்ளன? கேள்வி. இது மாதிரி ஒன்று என்றது ஆன்சர். இது மாதிரி இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வருது. எனக்கும் ஆன்சர் வந்து 7 என்றது ஆன்சர். ரைட். சுவனங்களின் வகைகளுள் ஒன்றாக கருதப்பட முடியாதது. தெளிவான ஆன்சர், சிம்பிள். அது கஷ்டம் இல்லையே. என்னது? சக்கர். சக்கர். சக்கர்ன்றது நரகம். மற்ற எல்லாம் வந்து ஃபிர்தௌஸ், அது, நஈம், குல், இதெல்லாம் வந்து சுவர்க்கம், சுவர்க்கத்துக்குரிய பெயர்கள். சரி, அடுத்து வாங்க. மறுமையில் மோமீனின் மீசானில் அதிக எடை கூடியது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் எது? நல்லொழுக்கம். இதெல்லாம் வந்து சும்மா சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஹார்ட் கொஸ்டின்ஸுக்கு நாங்க வருவோம். சரிதானே? இதெல்லாம் கொஸ்டின்ஸ் சிம்பிள். அஹ்லுசுன்னா வல் ஜமாத் பெரும்பாலும் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வார நேரம் ஹார்ட் கொஸ்டின்ஸும் வரும், அதே நேரம் சிம்பிளான கொஸ்டின்ஸும் சேர்ந்து தான் மிக்ஸ் ஆகி தான் வரும். எல்லாம் ஃபுல்லாவே ஹார்டா இருக்காது, அதே நேரம் ஃபுல்லா சிம்பிளாகவும் இருக்காது, மாறி மாறி வரும். போன தடவை கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு எம்சிக்யூ எல்லாம் கொஞ்சம் லேசாக இருந்துச்சு. எனவே இந்த தடவை கொஞ்சம் சில நேரம் சான்சஸ் இருக்குது டைட்டா வாரதுக்கு. ஏன்னால் ஓ லெவல் எக்ஸாம் பேப்பரை பார்த்துப்பீங்க. ஓ லெவல் எக்ஸாம்ல இந்த முறை பாஸ் விகிதத்தை பார்த்துப்பீங்க. பாஸ் விகிதம் விகிதாசாரம் வந்து சரியான குறவு. 86 வீதம் நினைக்கிறேன். 86 84 கிட்டத்தட்ட. அப்ப 15 அது 16 வீதம் என்ன டபிள்யூ, எஸ் அல்ல டபிள்யூ. அதுக்கான ரீசன்ஸ் வந்து பேப்பர் கொஞ்சம் ஹார்ட். பேப்பர் ஹார்டுன்றதை விடவும் நான் கருதுறேன், இதை பொறுத்தவரையில் பிள்ளைகள் படிச்சில்ல. பிள்ளைகள் படிச்சில்லைன்னா இஸ்லாம் பாடம் தானே. இப்போ நேற்று முன்தினம் கூட ஒரு பிரபலமான ஒரு அந்த ஒரு சார் நாட்டில் கால் பண்ணி பேசிக்கொண்டிருக்கிற நேரம் சொன்னார், பாருங்க சார், நிறைய பிள்ளைகள் என்கிட்ட இந்த கிளாஸ் வார பிள்ளைகள் தமிழ்லையும் ஜியோகிரஃபிலையும் வந்து எடுத்திக்கிறாங்க. 2A சி சார் ரிசல்ட்ஸ். இஸ்லாம் பாடத்தை சி எடுத்திக்கிறான்னு பாருங்களேன். அநியாயத்துக்கு. அதனால எங்க வைத்திக்கிறான்னு சொன்னால் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கிடைச்சிக்குது. பரவாயில்லை, ஆனால் சார் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் எடுக்க பிள்ளைகளுக்கு லோ காலேஜுக்கே போயிங்க சார். 2A எடுத்துக்கிற பிள்ளைகள் அழகா போயிடுச்சு. ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி சரி, லோ சரி, என்ன நல்ல ஃபேக்கல்ட்டி போயிடுச்சு சார். பாருங்களேன் இந்த பிள்ளைகள் செய்கிற அநியாயத்தை. லேசான பாடம்னு சொல்லி விட்டுட்டு கடைசி நேரம் ஒன்றுமில்லாத நிலைமைக்கு போறாங்க சார் அப்படின்னு சொல்லி நேற்று முன்தினம் கூட கால் பண்ணி பேசிக்கொண்டிருந்தேன்னு சொன்னார். அது சொல்ல வந்தேன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இஸ்லாம் பாடத்தை பொறுத்தவரை மற்ற பாடங்களை பொறுத்தவரை என்ன பொறுத்தவரைன்னு சொன்னா சிம்பிளா எடுக்கலாம், கஷ்டமே இல்லை, வெரி சிம்பிள். அது கஷ்டப்பட்டு எடுக்கிற பாடத்தை மிச்சம் கஷ்டப்படுறாங்க. சிம்பிளா எடுக்கக்கூடிய பாடத்தை கைவிட்டுறாங்க. அதனால வர விளைவு கொஞ்சம் அவதானமா இருக்க. இன்ஷா பாருங்க, இந்த தடவை கொஞ்சம் ஹட வரலாம். அஹ்லுசுன்னா வல் ஜமாஅவின் அடிப்படை மூலாதாரங்களை காட்டும் சரியான தொகுதி என்ன? அல் குர்ஆன், ஹதீஸ், இரண்டாவது. ரைட். ரெண்டாவது சலஃபு சாலிஹ்களுடைய இஜ்மா. அது குர்ஆன் ஹதீஸும் இஜ்மா தான். அதுல ரெண்டு கருத்து மூணாவது கருத்துக்கு இடம் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஆன்சர் சரி. மற்றதெல்லாம் இஷ்யூ ஒன்றிலேயே. இதெல்லாம் இந்த துணை மூலாதாரங்கள், பகுத்தறிவும் இதெல்லாம் துணை மூலாதாரங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் ரெண்டாவது ஆன்சர் ஓகே. மூணாவதாக, அனைத்து நபிமார்களும் தமது போராட்டத்தில் முதன்மைப்படுத்திய அம்சம் எது? சரியா எல்லாம்? ரெண்டாவது ஓ கருத்துக்கள் சார், இல்ல, இணை வைத்ததான். சரியா, இணை வைத்ததான். இப்ப இல்ஹாதுன்னு சொல்லி நாத்திகம், இதுக்காக வேண்டி அனுப்பப்படல, போராடவும் இல்லை. குஃபுர்னு சொல்றது நிராகரித்தல். ஒரு ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டுட்டு அந்த கொள்கையிலிருந்து திருப்பி போறது. இதுக்காக நபிமார்கள் போராடினாங்கன்னு சொன்னா இல்ல. சரியா. ரித்தத்துன்னு சொல்றது மதமாற்றம். குஃபுர் குஃபுர் மறுக்கிறது, ஒரு கொள்கையை மறுக்கிறது சாரி. ரித்தத்தும் வந்து அதை விட்டுட்டு போறது. நிஃபாக்குன்னு சொல்றதும் நயவஞ்சகத்தனம். அப்ப போராடின வந்து ஷிர்க்கு தான், இணை வைத்தல். பெரும்பாலும் எல்லாருமே உங்களோட சிலபஸ்ல பேஸ் பண்ணி நாளைக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்குது பார்ட் 2ல. இறை நிராகரிப்புக்கு எதிராக போராடிய நபிமார்கள், இறை நிராகரிப்புக்கு எதிராக போராடிய நபிமார்கள். சரியா. அல்லது இணை வைத்தல், சாரி, இந்த இறை நிராகரிப்புக்கு எதிராக போராடினல சொல்றேன், இந்த சிலை வணக்கத்துக்கு எதிராக போராடிய நபிமார்கள் சம்பந்தமா கொஸ்டின் வந்திருக்குது. அப்படின்னு சொன்னால் இப்ப நூஹ் நபியில பார்த்தாலும் சிலை வணக்கம், இப்ராஹிம் அலிஸ்லாம் சிலை வணக்கம், அங்கல மூசா நபியில பார்த்தாலும் சிலை என்ன மாட்டத்தான் சிலை வணங்கினானோ, அங்கல ரசூலோட பார்த்தாலும் இந்த என்ன சிலை வணக்கம் தான். அப்ப இப்படி சிலை வணக்க இணை வைத்தல் அதான் நபிமார்கள் போராட்டது.
முஜ்தஹித் ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய தகைமைகளுள் உள்ளடங்காதது குர்ஆன் பற்றிய ஆழமான அறிவு, பன்மொழிகளின் ஆழமான அறிவு. பன்மொழிகளின் ஆழமான அறிவு. பன்மொழிகளில் ஆழமான பன்மொழி என்று சொல்லி வருமா? பன்மொழி வராது. அரபு மொழியில. பன் பன்மொழி வரும். பன்மொழி வராது. பன்மொழின்னு சொல்றது இந்த ஆங்கிலம், தமிழ், சிங்களம், மலையாளம் எல்லாம் வரும். அது வராது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஆகாதன ஹதீஸுகள் பெரும்பாலும் பார்ட் டூக்கு அது வாரல, எம்சிக்கு இந்த மாதிரி தான் வாரத. எம்சிக்கு வாரல்ஸ்னா பெரும்பாலும் பன்மொழி தெரிஞ்சு தான் வரும். கொஸ்டின்: ஆகாதான ஹதீசுகளின் வகைகளுள் அறிவிப்பாளர் வரிசைகளில் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட தொகுதி. ஆகாதான ஹதீசுகள்ல அறிவிப்பாளர் வரிசைகளில் வகைகள் இதை அறிவிப்பாளர் வரிசையை அடிப்படையாக கொண்டு பிரிக்கக்கூடிய தொகுதி எது சொல்லலுமா? முதலாவது மஷ்ஹூர், அசீஸ், கரீப். அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், நான் நினைக்கிறேன், ஆஹ் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இந்த பகுதிக்கு தானே முத்தவாத்திர் ஆகாதுன்னு சொல்லி முத்தவாத்திர் ஆகாதான ஹதீசுகளை அடிப்படையாக கொண்டு பிரிக்கக்கூடிய முறைகளுக்கு தானே. உதாரணமாக ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லிக்கிறதால் அந்த அறிவிப்பாளர் வரிசையை அடிப்படையாக கொண்டிருக்குது. அடுத்தது சாரி, அறிவிப்பாளருடைய எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டிருக்குது. அடுத்தது அந்த இதுல ஏற்படக்கூடிய முறிவு எது, இந்த இஸ்னாதுல ஏற்படக்கூடிய முறிவு அடிப்படையாக கொண்டிருக்குது. அடுத்து இன்னொன்று என்ன சொல்லுது, அறிவிப்பாளர் இந்த சாரி என்ன சொன்னேன், இன்னொன்று இஸ்னாத் சென்று முடிவடையக்கூடிய இடத்தை அடிப்படையாக கொண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேதானே. இந்த பகுதிகளுக்கு பெரும்பாலும் 100% சொல்லலாம் ஒரு கேள்வி சரி வரும். எனக்கு கொஞ்சம் ஷாலா நீங்க பார்க்க வேண்டிய பகுதி. உதாரணமா சொல்றோம், மர்ஃபூனா என்ன சொல்லுங்க சரி. இஸ்னத் முடிவுற்று முடிவுற்று சஹாபியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்றடையும் ஹதீஸ். பாருங்க 100 பேர் இருக்கிறீங்க, நிறைய பேர்ட்ட வாய் அடப்பட்டிக்குது. கவனம், இதெல்லாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். மர்ஃபு எனப்படுவது வரலாம். அங்கே மறுசை இஸ்னாத் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்று முடிவடையக்கூடிய ஹதீஸ் குறிப்பதுன்னு கேட்கலாம். அதான் அது ஆன்சர் சொல்ல வரேன். இப்படி இந்த அமைப்புல கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த பகுதி நான் ஒன்றுடா விளங்கப்படுத்த இல்லை. மௌகூஃப்னா என்ன, சஹாபி வரை முடிவடையக்கூடியது. மக்தூன்னு சொல்றது தாபியோடு அறிவிப்பாளர் வரிசை நின்று விடுவது. இந்த அமைப்புல கொஸ்டின்ஸ் வரலாம். இன்ஷா அல்லாஹ் 100% ஒரு கொஸ்டின் சரி வரும். கொஞ்சம் அவதானமா பாருங்க இந்த பதில. தானே ரைட். டவுட் இருமாண்டா மட்டும் கேளுங்கல்ல. டவுட் இருமான்னு சொன்னால் மறுஃபோ ரைட். இந்த கேள்வி இரண்டாவது விட மறுப்பு மப்பு மக்கு தானே. இல்ல இது ஆகாதான ஹதீசுகளின் வகைக்குள் அறிவிப்பாளர் வரிசையின் எண்ணிக்கை என்ற நேரம் மஷ்ஹூர். மஷ்ஹூர்னு சொல்றது 3 அறிவிப்பாளர்கள், 3 ராவிகள் அல்லது 3க்கு மேற்பட்ட ராவிகள் மஷ்ஹூர் சொல்லுவோம். அசீஸ்ன்னு சொல்றது 2 ராவிகள், 2 அறிவிப்பாளர். சரியா? இந்த 2 அறிவிப்பாளர் அசீஸ். கரீப்னு சொல்றது ஒரே ஒரு அறிவிப்பாளரால மட்டும் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் கரீப்னு சொல்றோம். இதுதான் நான் சொல்றேன், இந்த அறிவிப்பாளர் வரிசையின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு. சரிதானே? அப்ப எனவே முதலாவது ஆன்சர் தான் வரும். அதே மாதிரி மர்ஃபூன்னு சொல்றது தெரியுதானே, அந்த இஸ்னாத் சென்று முடிவடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வரைக்கும் இஸ்னாத் சென்று முடிவடைகிறது மர்ஃபூன்னு சொல்லுவோம். மௌகூஃப்னு சொல்றது சஹாபியோட நின்றுடும். சஹாபி நேரடியா அவர் சொல்ற மாதிரி சொல்லுவாரு, நபி அறிவிச்சதாக சொல்ல மாட்டாரு. மௌகூஃப்னு சொல்லுவோம். மக்தூன்னு சொல்றது என்ன, மக்தூன்னு சொல்றது இந்த அறிவிப்பாளர் வரிசை போயிட்டு நிற்கும் எங்க என்றால் தாபியோட நிற்கும். தாபி இந்த சஹாபியை விட்டுட்டு நேரடியா ரசூல்லா சொல்ற மாதிரி சொல்லிக்கூடிய ஹதீஸ், அதான் மக்தூன்னு சொல்றோம். அறிவிப்பாளர் சஹாபியை காணல, மக்தூன்னு சொல்றோம். அதே மாதிரி முத்தவாத்திர் ஆகாதெல்லாம் தெரிந்தான முத்தவாத்தின்னு சொல்றது அதாவது அதிகமான எண்ணிக்கை. இந்த ஒவ்வொரு அறிவிப்பாளர் கட்டத்திலும் ஒவ்வொரு லேயர்ஸ்லையும் குறைந்தது 10 பேர். அப்ப அதிகமான எண்ணிக்கையான அறிவிப்பாளர்கள் மூலமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். முத்தவாத்திருடைய எண்ணிக்கையை அடையாத, தரத்தை அடையாத ஹதீஸ் எல்லாம் ஆகாது. சரியா? குதுசின்னு சொல்றது என்ன, ஹதீஸ் குதுசின்னு சொல்றது இப்ப என்னென்றால் இப்ப அல்லாஹ்வால சொல்லப்பட்டதாக ஓ அறிவிக்கப்படுற நபியுடையது, அறிவிக்கப்பட்ட கருத்து ஹதீஸ் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் கூறுகிறான் என்று அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் கூறுகிறான் சரி ஆரம்பிக்கும். வார்த்தை நபியுடையது, கருத்து அல்லாஹ்வுடையது. சரிதானே? அல்லாஹ் கூறுகிறான் அடியார்களே என்று சொல்லி ஹதீஸ் ஆரம்பிக்கும். அதான் இது. அது முத்தவாத்திர், ஆகாத், குதுசி, முர்சல். முர்சல் சொல்றது என்ன? சஹாபியை விட்டு தாபி ஓ நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா நபிட்ட இருந்து அறிவிக்கிறாங்க. நபிட்ட இருந்து அறிவிக்கிறது. முஅல்லக்னு சொல்றது என்ன? இஸ்னத்தின் ஆரம்பத்தில் இஸ்னாதில் ஆரம்பத்தில் உண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட அறிவிப்பாளர் விடப்படக்கூடிய ஹதீஸ் முஅல்லக்னு சொல்லுவோம். முன்கத்தின் என்ன? ஒரு இஸ்னாத்ல மத்தியில ஒரு அறிவிப்பாளர் விடுபடுறது. ஒரு இஸ்னாதுல மத்தியில ஒரு அறிவிப்பாளர் விடுபட்ட சொல்லுவோம் முன்கத்தியான்னு சொல்லி. சரி, ஒரு இஸ்னாதுல மத்தியில ஒருத்தர் விடுபட்டது. அடுத்தது குதுசி. ஓகே. அடுத்து சஹீஹ்னு சொல்றது சரியான ஹதீஸ். ஹசன் சொல்றது
அழகான ஹதீஸ் சொல்லுவோம். அழகானது. உங்களுக்கு இந்த சஹீஹான ஹதீஸுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுவும் சென்ற எம்சிக்கு கேட்கலாமே. சஹீஹான ஹதீஸ் கண்டிஷன்ஸ் என்று சொல்லி சொல்ற நேரம் உங்களுக்கு தெரியுதானே? உதாரணமாக சஹீஹுக்குரிய கண்டிஷன்ஸ் ஒரு 4-5 கண்டிஷன்ஸ் இருக்குது. சரியா? அது கொஞ்சம் பார்த்துன்னு போங்க. அஹ், ஆஹா இந்த அதே மாதிரி இந்த ஹசன் சொல்றது சஹீஹான ஹதீஸ்ல வரக்கூடிய கண்டிஷன்ல ஒரு நிபந்தனை இழக்கப்படுகின்ற நேரம் அது ஹசனான ஹதீஸா மாறும். அது என்ன நிபந்தனைன்னு கேட்கலாம் உங்களுக்கு. எது? பேணி பாதுகாக்கின்ற தன்மை. பேணி பாதுகாக்கிற லபத்துன்னு சொல்லுவோம். பேணி பாதுகாக்கின்ற தன்மைன்னு சொல்லி லபத்துன்னு சொல்றது என்ன? உதாரணமா சொல்லுவோம், எழுதுகின்ற ஆற்றல் அல்லது மனன ஆற்றல். இந்த ரெண்டு தான் லபத், பேணி பாதுகாக்கின்ற தன்மை. அப்ப இது உங்களுக்கு இப்படியான கொஸ்டின்ஸ் வரலாமே. எம்சிக்யூ கொஸ்டினா கேட்கலாம். ரைட். அது சஹி ஹசன். சார் ஓ சொல்லுங்க. அந்த ஹதீஸ்களை வந்து தராதரப்படுத்துறதுல 2 இதுக்கு தானே, அது ஷஹீ லயீப் அப்படியா? ஓ இல்ல இல்ல, தராதரப்படுத்துற நேரம் மக்பூல் மர்தூதுன்னு வரும். மக்பூலான ஹதீஸை தான் சஹீஹ்னு சொல்லியும் ஹசன் சொல்லியும் பிரிக்கும். விரைஞ்சு உங்களுக்கு. அடுத்தது மர்தூதான ஹதீஸ் தான் நான் சொல்லுவோம், நீங்க சொல்லுங்க லைஃப்னு சொல்லிக்குது. அதே மாதிரி அங்கே ஓ மௌதுன்னு சொல்லிக்குது, இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லி. அது மௌதுவான சாரி மர்தூதான ஹதீஸ்கள். விரைஞ்சு உங்களுக்கு. ஓ கிளியரா? ஆஹாதாவும் முத்தவாத்திராவும் அந்த மௌலுவான ஹதீஸையும் பிரிக்கலும் தானே இல்ல இல்ல அந்த. இல்ல. முத்தவாத்தின்னு சொல்றது எல்லாம் குர்ஆன் வசனத்துக்கு நிகரான மிகத்தரமான ஹதீஸ் தான் முத்தவாத்தின்னு சொல்லுவோம். விரைஞ்சு உங்களுக்கு. முத்தவாத்திருடைய தரத்தை ஓ அடையாத சகல ஹதீஸ்களும் ஆஹாதான ஹதீஸ். ஆஹாத ஹதீஸை ஓ தான் இப்படி நாங்க பிரிச்சு போறோம். தரம் அறிவிப்பாட்ட ஓ எண்ணிக்கையை பொறுத்துன்னு சொல்லி, இஸ்னாத் சென்று நாத்தடிப்பு. முடிவடையக்கூடிய இடத்தை பொறுத்துன்னு சொல்லி, இஸ்னாத்ல ஏற்படக்கூடிய முறிவு அடிப்படையாக கொண்டு சொல்லி பிரிச்சு கொண்டு போயிட்டு தான். அதுக்கு பிறகு பொதுவாக அந்த ஆகாதான ஹதீஸ் 2 வகை பிரியுது. அந்த 2 வகையும் தான் என்ன அண்டு சொல்லி சொன்னால், ஒன்று மக்பூல், அடுத்த மருது. மக்பூலான ஹதீஸ் என்று சொல்றது தான் சஹீஹான ஹதீஸும். சஹீல ஒரு கண்டிஷன்ல இருக்கிற நேரம் ஹசன் வரும். அது விளையாட்டாமா உங்களுக்கு? ஓ சார். ரைட், ஓகே. அடுத்த பதிப்பாங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் வந்தா, அல்லாஹும் இயற்கையும் ஒன்று என்ற தத்துவ கொள்கை அழைக்கப்படும் விதம் என்ன? வஹ்தத்துல் வஜூத். அது சிம்பிளான கொஸ்டின் உண்டு. வஹ்தத்துல் வஜூத். ரைட். மஜூசி என்று சொல்றது தானே, நெருப்பு வணங்கிகள்ல அடிப்படையாக கொண்ட கொள்கை தான் மஜூசி என்று சொல்லுவோம். மஜூசியம். ஹுனஃபான்னு சொல்றது சொல்லியது தானே. ஹுனஃபான்னு சொன்ன என்ன போன கிளாஸ் ஓ ஒன்னே சொன்ன ஞாபகம் எனக்கு. என்ன? ஜாஹிலியா காலத்துல ஜாஹிலியா காலத்தில் பாவத்துல ஈடுபடாதவர்கள் ஹனீஃப்கள் இணை அவங்களோட. வைப்பில் ஈடுபடாதோர். ஜாஹிலியா காலத்தில் இணை வைப்பில் ஈடுபடாதவர்கள் சொல்லுவோம் ஹனீஃப். சொராஸ்டிரியம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மார்க்கம். சொராஸ்டர் மூலமாக உருவாக்கப்பட்டது வஹ்தத்துல் வஜூத். சாஃபிசம் சூஃபிசமுக்கும் சாஃபிசம் போட்டாலும் தெரியாது. சரி, ஓகே, ஹே. அப்ப இதுல ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு? ஹவாரிஜிகளை குறிக்கும் மற்றொரு பதம் என்ன? முஹக்கிமா. முஹக்கிமா. அப்போ ஹவாரிஜிகளை குறிக்கக்கூடிய பதங்கள் இருக்குது. அந்த பதங்களை வச்சு உங்களுக்கு தனி கேள்வி வாரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இப்படியான எம்சிக்கு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. முஹக்கிமான்னு சொல்றது எதன் அடிப்படையாக கொண்டிருக்குது? ஏன் முஹக்கிமான் அழைக்கப்படுறது சொல்லுங்க பாப்போம். அலி அலிக்கும் முஆவியா அலிக்கும் இடையில வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ் மாத்திரம் முன்னாடி பிரிஞ்சு. அதை விட பொருத்தமான ஒரு கூற்று நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன வரையும் சரியா சொன்னீங்க. ஓ ஓ ஓ அந்த தீர்வு வந்து ஆட்சித்தமையால தான் வந்து அப்படி அழைக்கப்படுது. ஓ அதாவது சார் ஏதானே, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்கு இடையில நடைபெற்ற அந்த இந்த என்ன யுத்தத்தின் போது நியமிக்கப்பட்ட நடுவர் குழுவை ஆட்சேபித்ததன் காரணமாக அழைக்கப்பட்டது முஹக்கிமான்னு சொல்லுவேன். ரைட். அடுத்து வாங்க. பின்வருவனவற்றை கவனத்திற்கொள்க, கருத்திற்கொள்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல விளங்கப்படுத்துகிறேன் ஞாபகம். இப்படி வந்தால் கீழே தான் முதலாக வாசிக்கணுமே. என்ன? ரைட். மேற்குறிப்பிட்டவற்றுள் தபஉத்தாபிங்கள் ஹதீஸ் துறைக்கு ஆற்றிய பங்களிப்புகளை கொண்ட விடை தொகுதி சொல்லுங்க பாப்போம். முதலாவது, ஹதீஸ்களை மாத்திரம் பதிவு செய்யும் முறை அறிமுகம். சரியா பிள்ளையா? சரி. சரி. சரியான. ஹதீஸ்கள் முஸ்னத் அடிப்படையில் நூலுறுப்படுத்தப்பட்டன. சரியா இல்லையா? தாபி எஸ் சார். பில பிலனா பில. அது தாபிங்களுடைய காலத்துல. அஸ்ஸிஹாஹு சித்தா ஹதீஸ் திரட்டுகள் தொகுக்கப்பட்டன. சரியா பிள்ளையா? சரி. ஹதீஸ்கள் ஜாமிஉ அடிப்படையில் நூலுறுப்படுத்தப்பட்டன. சரியா? சரி. இஸ்னாதை குறிக்கும் முறை முதன்முறையாக நடைமுறைக்கு வந்தது. பில பிழை. அது தாபிங்களுடைய காலம். அப்ப ஏயும் சியும் ஏசிடி டி ஏசிடி ஆன்சர் மூணாவது. என்ன? மூணாவது ஆன்சர். அடுத்து வாங்க. பின்வருவனவற்றை
கவனத்திற்கொள்க திருப்பி மேலுள்ளவற்றுள் அல் குர்ஆனை அணுக வேண்டிய செயற்பாட்டு ரீதியான அம்சங்களை மாத்திரம் கொண்ட தொகுதி. செயற்பாட்டு ரீதியானப்ப உண்டு, செயற்பாட்டு ரீதியான உண்டு இருக்குது, அடுத்தது உடல் ரீதியான இருக்குது. இன்னைக்கு செயற்பாட்டை மட்டும் கேட்டீங்க. அல் குர்ஆனின் தூதை எத்தி வைத்தல் சரியா பிள்ளையா? எது வரும்? செயற்பாடா வரும்? ஓ ஓ, முதலாவது வரும். அல் குர்ஆனின் போதனைகளையும் சட்டங்களை நடைமுறைப்படுத்தல் செயற்பாடு ரீதியா வருமா இல்லையா? வரும் சார். அல் குர்ஆனை ஆராய்ந்து விளங்க முயற்சித்தல் சரியா பிள்ளையா? வரும் செயற்பாடு செயற்பாடு தானே சார்? செயற்பாடு அப்படியா? ரைட், ஓகே. அல் குர்ஆனின் கருத்துக்களை சிந்தித்தல் உளரீதியான உள ரீதியான ததப்புர் சொல்லுவோம். ததப்புர் சொல்லுவோம். அதுக்கு நாங்க உங்களோட கைட்ல போட்டிக்கக்கூடிய வேர்ட் ததப்புர். அடுத்து வாங்க, பணிவான முறையில் அல் குர்ஆனை அணுகுதல். அது என்ன? அது உளறியல். பணிவு ஒன்று சொல்லுவோம். ரீதியானது. அப்ப எனவே ஏபிசி தான் ஆன்சர். என்ன முதலாவது ஆன்சர்? ஓகே, ரைட். அடுத்து பின்வருவற்றை கவனத்தில் கொள்க. மேலுள்ளவற்றுள் தண்டனைகள் வழங்கும் முன் இஸ்லாம் கருத்தில் கொள்கின்ற சரியான அடிப்படைகளை மாத்திரம் கொண்ட விடை. தண்டனை வழங்கும் முன் இஸ்லாம் கவனத்தில் கொள்கின்ற அடிப்படைகள். தண்டனை மிக பொருத்தமானதாக இருத்தல் வேண்டும் சரியா பிள்ளையா? சரி சரி. சரியா இருக்கணும். ஓ தண்டனை வழங்கும் போது குற்றவாளியின் பதவி அந்தஸ்து போன்றவை கவனத்தில் கொள்ள வேண்டும். பிழை. பிழை. இவரால் அது பொருத்தப்பட தண்டனைகள் மாட்டாது. சட்ட ரீதியானதாக இருக்க வேண்டும் இருத்தல் வேண்டும். சரி சரி, சரி சரி ஏசியும் வந்துருச்சு. சாதாரண குற்றங்களின் போது தண்டனைகள் குற்றவாளியை பொறுத்து வேறுபட மாட்டாது. பிழை வராது. ரைட். நிர்ணயிக்கப்படும் தண்டனை குற்றம் நிகழாது தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி சரி சார். அப்ப ஒன்று ஏ சி இ. ஏசிஇ நாலாவது. நாலாவது ஆன்சர். ஓகே, இந்த வாங்க பின் வருவனவற்றை கவனத்தில் கொள்க. பாதுகாப்பான இயற்கை துறைமுகங்கள் காணப்பட்டமை என்னது? மேலுள்ளவற்றுள் அரபு வணிகர்கள் இலங்கை துறைமுக நகர்களில் இறங்கி தங்கிச் சென்றமைக்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் கொண்ட விடை. உண்டென்ன? பாதுகாப்பான துறைமுக வசதி காணப்பட்டது சரியா? இலங்கையில தங்கினதுக்கு காரணம் ஒரு ரீசன். பாதுகாப்பான இயற்கை துறைமுகங்கள் காணப்பட்டமை சரியா? ஓ சார். அடிக்கணும். தூய்மையான சரி குடிநீர் அது. வசதி காணப்பட்டமை சரியா? இல்ல சரி இல்ல இல்ல இல்ல. சரி, இல்ல அது சார். சரி, விடை இல்ல. சரி தூய்மையான குடிநீர் ஒரு காரணம். அரபிகள் இலங்கைக்கு வாரதுக்கு ஒரு காரணம். ஏன் பேரை வச்சாங்க? ஸ்ரீலங்காக்கு சீலான்னு சொல்லி சைலான் ஏன் பேர் வச்சாங்க? தூய்மையான குடிநீரை அடிப்படையாக கொண்டு பேர் வச்ச பேர். எம்சிக்குள்ள கேட்கலாம். இப்படி இலங்கையின் நீர் வளத்தை அடிப்படையாக கொண்டு அரபிகள் இலங்கைக்கு சூட்டிய பெயர்னு கேட்கலாம். என்னது? சைலான். சைலான். அப்ப எனவே தூய்மையான குடிநீர் வசதி சரியா? பிழை இல்ல. கப்பல்களை பழுதுபார்ப்புக்கான வசதிகள் காணப்பட்டமை சரியா பிள்ளையா? அது சரி. சரி சரி, அதுவும் சரி. பொருட்களை நாட்டுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து வசதி காணப்பட்டமை சரியா? பிழை. பிழை, அது வரையில. போக்குவரத்து இங்க இல்ல, எல்லா நாட்டிலும் மீஞ்சே ஏன் ஸ்ரீலங்காக்கு வந்தானே தானே கேக்குது. எனவே இல்ல, பிழை. துறைமுகங்கள் பிரபல்யம் பெற்றிருந்தவை அது காரணம் வரையுமா? வராது. வரையில. எனவே இல்ல. ஏபிசி தான் ஆன்சர். நம்பர் 1. ரைட். மத்தியதரை கடல் தீவுகள் எந்த கலீஃபாவின் காலத்தில் முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டன? உஸ்மான் அலி. உஸ்மான் ரைட், உஸ்மான் ரலியல்லாஹு காலமே. அதே நேரம் கொஞ்சம் பார்த்துவங்க, இந்த உமரதனோட காலத்திலையும் சில நேரம் இந்த கைப்பற்றப்பட்ட பிரதேசங்கள் சிலது போட்டிக்குது. இப்போ போராட்டங்கள் நடந்த போராட்டங்கள், வெற்றி கொள்ளப்பட்ட பிரதேசங்கள், காதிசியா போராட்டம், நிஹாவந்த் போராட்டம், இப்படி சில போராட்டங்களோட இதுகள் போட்டிருக்குது. அதையும் கொஞ்சம் ஷாலா வாச்சுவாங்க சரிதானே? அதுவும் எம்சிக்கு வரலாம். இது மாதிரி போராட்டம்ன்றதை விட வெற்றி கொள்ளப்பட்ட இந்த வெற்றி கொண்ட இந்த போராட்டம் வேர்ட் வராது உங்களுக்கு இன்ஷால்லா. உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல போராட்டம், கொலை, ஜிஹாத், யுத்தம் இந்த வேர்ட்ஸ் வராது இன்ஷால்லா. 100% வராது. எனவே இந்த வெற்றி கொள்ளப்பட்ட சில நேரம் கேட்கலாம். இது உஸ்மான் ரலியல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நுபுவத்துக்கு முன்பு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இணைந்து மேற்கொண்ட வியாபார முயற்சி என்ன? முலாரபா. எது? முலாரபா. ஹதீஜா நாயக்குடைய பொருட்கள் இவரிடம் முயற்சி சரியா? எனவே வரக்கூடிய லாபத்தை இருவருக்கிடையில் நிபந்தனையிட்டபடி பிரித்துக் கொள்ளும் முறை. அப்ப முலாரபான்னு சொல்றது ஆன்சர் சரியா? இதுல முஷாரக்கா, முராபஹா, சலம், முசாரா இது சம்பந்தமாக ஏதாவது தெளிவில்லாத அல்லது விளக்கம் தெரியாதுன்றது யார் நினைக்கிறீங்களா? ஓகேயா? எல்லாம் தெரியுமேனா? தெரியும் ஓ தெரியும் சார். ஓகே.
மக்காவில் சிலை வணக்கத்தை அறிமுகம் செய்த குறைஷி தலைவர். அம்ர் இப்னு லுஹை. அம்ர் இப்னு லுஹை. சின்ன குழப்பம் ஒன்று இருக்குது, கேள்வியில சின்ன ஒரு குழப்பம். அவர் குறைஷி அல்ல வர. அம்ர் இப்னு லுஹை தான் ஆன்சர். ஓ சரி, ஓகே. மக்கால என்ன கோத்திரம் அது? ஆ. சரியாண்ணா? குசா கோத்திரம். பனு ஹாஷிம். இல்ல, குசா குசா கோத்திரம். குசான்னு வரும். அது இந்த எனவே குறைஷி தலைவர்னு சொல்லி தவறுதலா போட்டிக்கிறாங்க. சரி, ஹயர் சால பிரச்சனை இல்லை. அப்ப ஆன்சர் தெரியுதா உங்களுக்கு? இதுல வேற உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்றுமில்லை. அபு ஜஹல், உமையா இருக்குது, அடுத்தது அபு சுஃபியான், அபு தாலிப். சரி, அப்ப இன்ஷால்லா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. கேள்விதான் குழப்பம் இதிலே. ஜாகிலியா காலத்தில் 8 பெண்களை பலதாரம் மனம் புரிந்த சஹாபி யாரு? உமைரா ரலி. மைரால் அலி. உமைரா மைரா அலி. ரலியல்லாஹு. உமைரா ரலியல்லாஹு. அதுல வேற உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இதுல இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் அக்கபாவின் பின் மதீனாவுக்கு அனுப்பிய தூதர் யாரு? முஸாப் இப்னு உமைர். முஸாப் இப்னு உமைர். அது ஒரு முக்கியமான எம்சிக்யூ. உங்களோட சிலபஸோட சம்பந்தப்பட்ட முக்கியமான எம்சிக்யூ. முதலாம் அக்கபாவின் பின் மைரால் அலி. முதலாம் அக்கபாவின் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பிய தூதர் என்று கேட்கலாம். அது ஒரு முக்கியமான கேள்வியா. இன்னைக்கு முஸாப் இப்னு உமைர். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. ரைட். அப்ப இதுல உமர், உஸ்மான், அபு சுஃபியான். வேற ஒண்ணும் இல்லை இன்னைக்கு ஆன்சர். நோன்பு நோட்பது ஹராம் என்ற நிலையில் உள்ளவர்கள். மாதவிலக்குள்ள மாதவிலக்குள்ள பெண்கள். ரைட், ஓகே. கொஞ்சம் நான் கவனமா விளைவிக்கோங்க அதை. என்றால் போன இந்த கடைசியாக நடந்த ஓலவல் எக்ஸாம்ல ஒரு கேள்வி வந்துருச்சு, நிறைய மாணவர்கள் பிழை எழுதினாங்க. சரிதானே? என்னடா நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளவர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி. நோன்பை பின்வருவோரில் கேள்வி விளங்கி நினைக்கிறேன். பின்வருவோரில் நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டோர் சொல்லி கேள்வி வந்துருச்சு. அதுல மாதவிலக்குள்ள பெண்களும் அதுல வந்திருக்குது. மாதவிலக்குள்ள பெண்கள் வந்து சலுகை அல்ல, அது அவங்களுக்கு கட்டாயம் விடணும். சரிதானே? நோன்பு விடுவது அவங்களோட கட்டாயம், சலுகை அல்ல அவங்களுக்கு. எனவே அது வராத ஆன்சரா. சரிதானே? அந்த கேள்வி கொஞ்சம் அவதானமா விளங்குங்க. கேள்வி விளங்கி தானே இருக்கும் சொல்றது? ஓம் சார். ஓகே, ரைட். அடுத்து வாங்க. ரைட். இது இந்த இதுக்கு குணமடையும் நிலையில் உள்ள நோயாளிகள்ன்றது உண்மையிலே கைட்ல கொஞ்சம் பிழை ஒண்டிக்குது. அதை நான் சுட்டி காட்டினேன். உண்மையிலே இந்த ஸ்கீமை போட்ட நேரம் போன முறை நான் சுட்டி காட்டினேன். அது பிழை. இன்னைக்கு கடைசிக்கு ஆன்சர் வந்து 5க்கும் சரி கொடுத்தேன், முடிவெடுத்தோம். என்னடா குணமடையும் நிலை நோயாளிகள், சாரி, இது என்ன வயோதிப நிலையில் உள்ளோர் நோன்பு விடுகின்ற போது அவர் செய்ய வேண்டியதுதான் கொஷன். வயோதிப நிலையில் உள்ளவர்கள் செய்ய வேண்டியது, நோன்பு விடுகின்ற போது செய்ய வேண்டியது. நோன்பு நோக்க முடியாத வயோதிப நிலையில் உள்ளவர்கள் செய்ய வேண்டியது. ஆன்சர் வந்து உண்மையிலே கஃபாரா கொடுக்க வேண்டும் என்றதான் உங்களோட கைட் படி ஆன்சர். உண்மையில அது பிழை. கஃபாரான்னு சொல்லி குற்றப்பரிகாரம். குற்றத்து வயோதிப நிலைக்கிறவர் நோன்பு விட்டு குத்தமா என்று சொன்னா குற்றம் இல்லை, அது வந்து அவருடைய சலுகை. எனவேதான் அதுக்கு வந்து குற்றப்பரிகாரம் வராது, கஃபாரான்னு வராது, ஃபிதியான்னு வரணும். எனவே அந்த ஆன்சர் உங்களுக்கு இல்லை. 5க்கும் சரி கொடுத்து இது பண்ண ஹைர். அப்ப அதையும் தெரிஞ்சவங்க. இதுல வந்து சலுகை உள்ளாக்கல பிரயாணிகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார், குணமடைய நிலையில் உள்ள நோயாளிகள். அல் குர்ஆனின் பொதுப்படையாக 52 இடங்களில் இணைத்து கூறப்பட்டுள்ள 2 அம்சங்கள் என்ன? ஈமான் மாமலும் ஈமானும் அமலும். ஈமானும் அமலும். ரைட். வேற நம்ம ஆன்சர்ஸ் இல்லை தேவையானது இல்லைக்கா? வரலாம் பலிக்கப்பாயா இல்லைண்ணா? ரைட். அடுத்து வாங்க. எக்ஸ்வைனர் பக்கத்துல பேப்பர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எழுதி கொண்டா நல்லமே. பக்கத்துல எழுதி கூட பொருத்தம். இன்னைக்கு ஏன்னு சொன்னா முதலாவதுக்கு ஏன்னு சொன்னா ஏன்னு எழுதி கொடும். அல் புர்ஹான் எது வரும்? டி. இமாம் ஜுவைனி. இமாம். ஓ, அது என்ன ஜனவரியா என்ன போட்டிக்குது? ஜுனவனி, ஜுவைனியா? மிஸ்டேக், டைப் மிஸ்டேக் நடந்துக்குது. இமாம் ஓ இப்னு அப்துல்லா ஜுவைனி, இமாம் ஜுவைனி. ஓகே, ஹைர். அடுத்தது அல் ஆதத்து முஹக்கமா என்னது? வழக்காறு ஒரு வழக்காறு சட்டமா? சட்ட மூலாதாரம். வழக்காறு சட்ட மூலாதாரம். அப்ப இப்ப இன்னைக்கு எழுதிக்கோங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன டி, அடுத்தது ஏ இந்த பக்கத்துல எழுதிக்கோங்க. அப்ப இன்னைக்கு 2 வந்தாலே வந்தாச்சு. இந்த பாருங்க ஆன்சர் வந்தாச்சு 3ஆவதுக்கு. சும்மாவே மத்த டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. கடாசன் அடுத்துட்டு போகலாம் உங்களுக்கு கொஸ்டனுக்கு. வேணாம் அவங்களுக்கு 2 எழுதிட்டு பாருங்க கீழே என்ன ஆயிக்குன்னு சொல்லிட்டு. இந்த பார்க்கவே இல்லை. அடுத்து என்ன ஈக்கும் தான் சிம்பிளா. இஸ்திஸ்ஹாப் என்னது? இருக்கின்ற ஒன்றை இருக்கின்ற ஒன்றை தொடர்ந்து வைத்திருத்தல், அதே நிலையில் வைத்துக் கொண்டிருத்தல். கவுலு சஹாபி, மசாயில் சாலிஹ் என்ன? இமாம் அஹமது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல்ட ரூல். எனவே சிம்பிள் இந்த இருக்குது ஆன்சர் என்ன?
ரைட். அடுத்து வாங்க. இர்ஷாது ஷாரிஹ் எதுக்கு வரும்? இமாம் இமாம் புகாரி புகாரி இமாம் புகாரி. புகாரி. இமாம் புகாரி புகார் ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் புகாரிக்குரிய விளக்க உரை தான் இர்ஷாது ஷாரி. எனவே டிரெக்டா வரும் என்ன? டி. இங்கே பக்கத்துல டியை போட்டோங்க சரிதானே? என்ன பாருங்க 2க்கு டி இல்ல சிம்பிளா 2க்குது. அல் மின்ஹாஜ் என்ன வரும்? சஹீஹ் முஸ்லிம். சஹீஹ் சஹீஹ் முஸ்லிம். அப்ப டிஏ டிஏ என்ன இருக்குது? இந்த பாருங்க ஒன்று தான் நிக்குது. அடுத்த கொஸ்டினுக்கே போகலாம். உங்களுக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க? விரைஞ்சா உங்களுக்கு சிம்பிளா இந்த பாருங்க சொல்றேன். அந்த அமைப்புல கொஞ்சம் எழுதி கொண்டா உங்களுக்கு லேசா போவீங்க குயிக்கா. இந்த கோட் அடிச்சு இருந்தா தடமாறுவீங்க, டைம் வேஸ்ட். அதை விட சும்மா பக்கத்துல எழுதிக்கோங்க, அதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஃபிக்ஹ் அடிப்படையில் முதலிடம் பெறக்கூடிய இது என்ன? சுனைன் அபூ தாவூத். முக்கியமா ஞாபகம் அபுதாவுத். இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்விகளை. இந்த 6 கிரந்தங்களுக்கு தானே 6 கிரந்தங்களையும் ஃபிக்ஹ் அடிப்படையில் முதலிடம் பெறக்கூடிய ஹதீஸ் கிரந்தம் சொல்லி சொன்னால் அது சுனன் அபுதாவுத் தான். கொஞ்சம் ஞாபகம் இதுல முக்கியமான கொஸ்டின்ஸ், முக்கியமான தனி கேள்வி உங்களுக்கு வரலாம் அதெல்லாம். அடுத்தது ஹதீஸுகள் திரும்ப திரும்ப வருவதில்லை எந்த எந்த கிரந்தத்துல தெரியுமா உங்களுக்கு? ஜாமிஉ திர்மிதி. திருமிதி. ஜாமிஉ திருமிதியில திருமிதி. ஞாபகம் வச்சோம். அப்ப இது உண்டு. இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போ இந்த கிரந்தத்துல ஹதீஸ் தனி இந்த ஒரே ஹதீஸ் திருப்பி திருப்பி வருவதில்லைன்னு சொல்லி உங்களுக்கு தனி கேள்வி, இதெல்லாம் தனி கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு. ரைட். அடுத்தது 1500 பாபுகள் கொண்ட இந்த ஹதீஸ் கிரந்தம் எது? இப்னு மாஜா. இப்னு மாஜா. இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து தனித்தனி இதெல்லாம் வந்து தனி கொஸ்டினா வரவும் இல்லை, தனி கொஸ்டினா வரவும் இல்லை. ரைட். இந்த சில டேர்ம் எக்ஸாம் எல்லாம் தனி கொஸ்டினாவும் வந்திருக்குது. ரைட். அடுத்த வாங்க. இன்னைக்கு இன்னொன்று நாயிப் என்று சொல்றது யாரு? நபி அவர்களது நபியிட பிரதிநிதிகள். நாயிப் சொல்றது நபியிட பிரதிநிதி. அப்ப யாரு இந்த முதலாவது சி வரும். ஓகே. ருவாசான்றது யாரு? நிர்வாகிகள் பிரதேச தலைவர்கள். பிரதேச தலைவர்கள் ருவாசா. ஓகே. அப்ப இ. நக்கீப்னு சொல்றது யாரு? பிரதேச மக்களின் உள் விவகாரங்களை பிரேச மக்கள். நக்கீப் இந்த பிரேச மக்களோட உள் விவகாரங்களை கவனிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் நியமிக்கப்பட்டார் தான் சொல்லுவோம் நக்கீப்னு சொல்லி. நக்கீப்னா தலைவர் ஒன்று தான். ரைட். வாலி சொல்றது என்ன? பக்கட்டா. பிரதேச நிர்வாகி. பிரதேச நிர்வாகிகள். ஓகே. அடுத்தது சாஹிபு சூக்னு சொன்னா சாஹிபு சீக்னு எழுதி வச்சு கொஞ்சம் அதிகமாக டைப் மிஸ்டேக்கோ டைப் பண்ண தெரியா? சாஹிபு சீக் சூக் என்னது? சூக்னு மாத்தியோங்க. சந்தை கண்காணிப்பாளர. சந்தையின் கண்காணிக்கிறவர். ஆன்சர் என்ன வரும்? 4வது சொன்ன. ரைட். அடுத்தது வாங்க. கொஸ்டின் வேண்டா கேட்கலாம், டவுட்னாலும் கேட்கலாம். அடுத்த வாங்க. இப்ப வாலி மணப்பெண்ணின் பொறுப்புதாரி. வாலியில வலி என்ன? வலி மணப்பெண்ணின் பொறுப்புதாரி. வலின்னு சொல்றது மணப்பெண்ணின் பொறுப்புதார். ரைட். ஷாஹித். ஷாஹித் யாரு? சாட்சி என்ன? மத்தான் என்ன? விவாகரத்தின் போது கணவன் செலுத்த வேண்டிய நன்கொடை. விவாகத்தின் போது கணவன் செலுத்த வேண்டிய நன்கொடை அல்ல, பிழை. இதான் சொன்ன. கொஞ்சம் கவனமா அணுகுங்க இந்த விஷயங்களை. மத்தான் என்ன? ஓ சரி, விவாகரத்தின் போது. சரியா? விவாகத்தின் போது விவாகரத்தின் போது. சரியா? அதுல ஈக்குது மத்தான்னு சொல்றது விவாகரத்தின் போது கணவன் மனைவி கொடுக்க வேண்டிய நன்கொடை தான் மத்தாவ. இன்னும் ஈக்குது அதுல ஈக்குது நஃபகாண்ட் ஈக்குது, கிஸ்வாண்ட் ஈக்குது, சகண்ட் ஈக்குது. அது 3 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நஃபகாண்ட் என்ன சொல்லுவோம்? பராமரிப்பு செலவு. நஃபகா என்ன? நஃபகாண்ட் சொல்றது கணவன் இதா காலத்துல கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உணவு செலவின நஃபகான்னு சொல்லுவோம். சரியா? கிஸ்வான்னு சொல்றது கிஸ்வா கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஆடை செலவினம் கிஸ்வா. சரியா? 3வது நிலைக்கு சகண்ட் சொல்றது கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய என்னது? வீடு. இந்த என்ன வதிவிட ஏற்பாடு சொல்லுவோம் செகண்ட் சொல்லி. பேசியன்டா. சரி. ஜிதாலியா. சரி அல்ஹம்துலில்லாஹ். என்ன விஷயம்? இப்போ நான் இந்த கிளாஸ் ஒன்று ஜூம் கிளாஸ் ஒன்று லைக்கிறேன், முடிச்சுன்னு போட்டுறேன். ஜூம் கிளாஸ் ஒன்று லைக்கிறேன்.
ஓகே 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 நான் இல்லாட்டி கஸ்டமர்ஸ் அவசரத்துக்கு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கஷ்டம் நான் சில இந்த கிளாஸை முடிச்சுட்டு இது பண்ணி விட்டேன் இன்ஷால்லா. ஓகே நல்லா. ஆ ஓ பிளாக் கொண்டு போடுங்க நான் இன்ஷால்லா இது பண்ணி தான் நிற்கிறேன் நவம்பர் 20 போகும் இன்ஷால்லா. இல்லை தானே என்ன பெரிய க்ரௌட் ஒன்று நிற்குது இன்ஷால்லா போமே. ம் சரி சார் அது டேட்டு கேட்டுங்க இன்ஷால்லா நல்லா. ஓகே சார் ஓகே இன்ஷால்லா நான் முடிச்சுட்டு போகணும் தான் ஓகே நல்லா ஓகே ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட் அப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். அப்போ இது நஃபகா கிஸ்வா சக்கான் உண்டு. அடுத்த பகுதி என்ன சொன்னால் சக்கண்டா என்ன சார்? சக்கண்டு சொல்றதுமா அந்த வதிவிட செலவினமிக்கு தானே அதுக்கு சொல்லும் சக்கண்டு சொல்லி. ஹலோ 340 340 ஃபுல் அமௌண்ட் ஒத்தட ஃபுல் அமௌண்ட் மிக்குது 35 ஓ 3.5 ஓகே ரைட் வாங்க. அடுத்தது வசியத்துக்கு என்ன ஆசை வரும்? மரண சாசனம். மரண மரண சாசனமே. சாசனம். உங்களோட உங்களோட சிலபஸ்ல இப்ப வசியத்து இல்ல அதனால பெருசாக கேள்வி வார்த்தைக்கான வாய்ப்பு இல்லை வசியத்தை பொறுத்தவரை. சதாக்குன்னு சொல்றதான் திருமண நன்கொடை அதில் ஒன்றிலேயே ஆன்சர் என்ன வரும் சரியா? மூணாவது வரும் சார். மூணாவது சரிதானே ஒன்றிலேயே பிழையிலேயே. ரைட் அடுத்து வாங்க. இல்ல விஜயபாகு மன்னனின் வழக்கரமாக செயற்பட்டவர் யாரு? பெரிய தம்பி மரிக்கார். இதெல்லாம் வந்து முக்கியமான எம்சிக்யூ இது வரைக்கும் வரல. இது வரல இன்ஷால்லா வரலாமே சான்சிக்கு இந்த முறையும் வரலாம். யாரு பெரிய தம்பி மரிக்கார? மரிக்கார். பெரிய தம்பி மரிக்கார் மரைக்காயர்னு சொல்லுவாங்க மரிக்கார் சொல்லுவாங்க இஷ்யூ ஒன்றில் ஒன்று. வெள்ளவாய போரில் முஸ்லிம்களின் ஒட்டகப்படை என்ன? ஒட்டுப்பந்தய. கிறிஸ்துக்குவின் 1762 ஜோன் பைப்பஸை வரவேற்ற தூதுவர் யாரு? புதுமான் லெப்பை. ரைட். கிதாபுல் ஜமாஹிர் ஃபி மாரிஃபத்தில் ஜவாஹிர் என்ன? அல்பெரூனி. ரைட். முதலாம் பூனேகபாகும் ஆட்சி பீடமேற காரணமானவர் தாகூர். அப்ப இதுல இதை விட அப்படியே ஏபிசிடின்னு சொல்லி முதல்ல விட வந்து அதுதான் ஓர்டருக்கு வந்திருக்குது மாத்த ஞாபகம் இல்லையோ அல்லது வேறு போட்டாங்களோ தெரியாது. சரி இதெல்லாம் நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் இதெல்லாமே நல்ல கொஸ்டின்ஸ் மாஷா அல்லாஹ் நல்ல கொஸ்டின். அடுத்து வாங்க. துருக்கி தொப்பியை நீதிமன்றத்தில் அணிய அனுமதி தர வேண்டும் என உரிமை போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றவர் இலப்பை. அப்துல் காதர். எம்சி அப்துல் காதர். எம்சி அப்துல் காதர் தெரியுங்க. இது எப்ப நடந்துச்சு தெரியுமா சொல்லணுமா? ஏற்கனவே நான் சொன்னமா ஞாபகம் ருசைக் வானமே கிறுக்கிற வேலை செய்வான சின்ன பொருள் இல்லையே நீங்களும். ரைட் சொல்லுங்க பாம். ம் 1905 நீட்டு தான் இது உங்களுக்கு இந்த சிலபஸ்ல உங்களுக்கு இல்ல அதனால பெருசா வேற தேவையில்லை. நீங்க எம்சி அப்துல் காதர் கூட உங்களுக்கு வராது. சரியா 1505 எம்சி அப்துல் காதர். ரைட். பஞ்ச காலத்தில் திருட்டுக்குரிய தண்டனையை வழங்காது இடைநிறுத்திய கலீஃபா யாரு? உமர் ரலியல்லாஹு அதுல வேற ஆன்சர்ஸ் தேவையானது உங்களுக்கு உண்டு இல்ல. சாலோ ஓகே. அடுத்தது ஆன்மீக மேம்பாட்டு வழிமுறைகளில் ஒன்றான திருப்தி கொள்ளல் என்பதை குறிக்கும் அரபு பதம் என்ன? தௌபாவுக்கு போன வருஷம் தௌபா வந்திருக்கு இந்த முறை எதிர்பார்க்க வானம் வரா தெரிந்தானே வேணுதல். இதுல எதுவே என்றாலும் உங்களுக்கு 2 மாசத்துக்கு சிறுகுறிப்பு வரலாமே சிறுகுறிப்பு எல்லாம் 2 மாசத்துக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் 2 4 6 8 இல்ல 2 மாசத்துக்கு வரலாம். வரைவிலக்கணம் சரியா வர கேட்கலாம். ஜுஹூது கேட்கலாம். உலக பெற்ற வாழ்வு தவக்குள் கேட்கலாம். என்ன வரைவிலக்கணம் கேட்கலாம். வரைவிலக்கணம் சொன்னா மொழிக்கருத்து மட்டும் வருவானா மொழிக்கருத்து போதாது. வரைவிலக்கணத்துக்கு 2 மாசத்துக்கு வரைவிலக்கணம் தான் இருக்கும். கொஞ்சம் உங்களோட மைக்ரோஃபோன்ல பாத்துங்க வீட்டுல பேசுறதெல்லாம் இங்க கேட்கும். ரைட் அடுத்து வாங்க. பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோர் உலக நோக்கமின்றி அல்லாஹ்வுக்காகவே செயலாற்ற வேண்டும். ஒரு கூற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சஹாபியிடம் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்துக்காகவே போரிடுங்கள் என கூறியவர் யார்? யார் சொல்லி பாரு. காலித் பின் வலீத். வேறுமா கருத்து கழிக்கிறா? இல்ல சார். இல்ல சரி இதுல ஞாபகப்படுத்துங்க. இது இப்ப இந்த உங்களுக்கு உங்களோட இதுல வந்து கைட்ல இல்ல யோசிக்க தேவையில்லனால இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெனரலா எல்லாத்தையும் பார்த்து சொல்லிக்கிறாங்க உண்டு.
பர்சனலா சொல்றேன்னு சொன்னால் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. நீ சொன்ன சரியா பிழையில. அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்லிக்கிறாங்க. சரியா? உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்லிக்கிறாங்க. எனவே இன்னைக்கு ஹாலித் பின் வலீதும் வந்திக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்திக்குது. எனவே ரெண்டுக்கும் நாங்க சரி போடலாம். இதுதானே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க. உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் தமது உணவு பண்டங்களை வழங்கி உதவியமைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கோத்திரத்தாரை பாராட்டினார்கள்? அஷ்அர் யாரு கோத்திரம். யாரு அஷர் கோத்திரம். ரைட் அஷ்அர் அஷ்அர். கோத்திரம். அஷ்அர் கோத்திரம் சரி ஞாபகம் வச்சோங்க. இது வந்து இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த என்ன செல்வ பங்கீடு சம்பந்தமான இதுல வருமே, செல்வ பங்கீடு சம்பந்தமான இதுல வரும் அஷ்அர் கோத்திரம் ரசூலுல்லாஹ் பாராட்டாங்கன்னு சொல்லி. ரைட், வேற ஆன்சர்ஸ் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தேவையான. பின்வரும் அட்டவணையுள்ள பதங்களை கவனத்திற்கொள்க. மேலுள்ள அட்டவணையில் ஜக்காத்தின் சரியான நிசாபுகளை மாத்திரம் உள்ளடக்கிய விடை. ஏன்னா ஜக்காத்தின் நிசாப் சம்பந்தமாக வருது கேள்வியா, மாறி 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 ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு ஜக்காத்தின் நிசாப் வந்து கொண்டு இருக்கும். எனவே இன்ஷால்லா கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய பகுதி. ரைட், இதுல சரியானது பத்தி சொல்லுப்பா. மாடு 30 சரியா அப்படியா? சரி சரி சரி. சரி. புதையல் 595 கிராம் சரியா அப்படியா? இல்ல இல்ல பிழை இல்ல சார். இல்ல இல்ல. புதையலுக்கு வந்து வீதம் கணக்கு தான் போட்டிக்குது, இப்படி அல்ல. சரியா? வீதம் தான் போட்டிக்குது, தேவையில்ல உங்களுக்கு. ஆடு 40 சரியா அப்படியா? இல்ல பிள்ளை சரி இல்ல. பிள்ளை அப்ப ஆட்டுக்கு எத்தனை? சரி. சரி, பிள்ளை ஆடு ஆட்டுக்கு 40 தான். சரி. 40. ஓ, வெள்ளிக்கு எத்தனை சரியா அப்படியா? பிழை 595. 595 695 போட்டிக்குது. அப்ப இது பிள்ளை. ஒட்டகம் 5 சரியா? சரி. சரி ரைட், சரி. 25 ஒட்டகம் வச்சுக்கூடிய எத்தனை ஆடு ஆடு எத்தனை இது கொடுக்கணும் சொல்லுங்க பாப்போம். என்ன கொடுக்கணும் சொல்லி? ஒரு பெண்ணொட்டகம் எத்தனை? ஒரு 25 ஒட்டகம் 25 ஒட்டகம் வச்சுக்கூடிய என்ன கொடுக்கணும்? பெண்ணொட்டகம் ஒரு ஒட்டகம் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 10க்கு 2 15க்கு 3 20க்கு 4 25ன்னு வந்தால் ஒரு ஒட்டகம் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பழம் 625 சரியா? பிழை 635. எத்தனை வரும் அப்ப? 35 600. 635 வரும். 35 வரும் பிழை. தங்கம் 85 சரியா கிராம்? சரி சரி. சரி. தானியம் சரி 635 சரியா? சரி சரி. போன வருஷம் முந்தின வருஷம் தானியம் வந்துடுச்சு. ஒரு ஆடுகள் மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்படியோ அப்ப இதுல சரியான கூட்டு மாடு வரும், ஆடு வரும், ஒட்டகம் வரும், ஒட்டகம் தங்கம் வரும், தங்கம் தானியம் வரும். சரியா? என்னென்ன இது ஆன்சர் அப்ப? 2. ரெண்டாவது. ரெண்டாவது. ஆ? ரெண்டாவது. ரெண்டாவதா? ஓகே, அடுத்து வாங்க. பின்வரும் அட்டவணையில் உள்ள பதங்களை கவனத்தில் கொள்க. மேலுள்ள அட்டவணையில் ஜாஹிலியா சமூக அமைப்பு ஒழுங்குகளோடு தொடர்பட்ட பதங்களை உள்ளடக்கிய விடை. ஜாஹிலியா கபீலா ஜாஹிலியா வருமா? ஓம் கோத்திரம். வரும் வரும். சார் வரும். கோத்திரம். வரும். கோத்திரம் ஷேக் வருமா? தலைவர் வரும். கோத்திர ஓ, கோத்திர தலைவர் ஷேக் வரும். முஹாஜிர் வருமா? முஹாஜிர் வந்து வராது சார். வராது. ஹிஜ்ரத் போனாக்கள், ஹிஜ்ரத் போன சஹாபாக்கள் சொல்லுவோம். அன்சார்கள் வருமா? அதுவும் வராது. வராது சார். வராது. மதீனா வாசிகள் சொல்லுவோம். அசபியா அசபியா வரும். வரும். என்ன அசபியா? கோத்திரம். கோத்திர வெறின்னு சொல்லுவோம். கலீஃபா வருமா? வராது. வராது. பதவி வரும். நாடோடிகள் சொல்லுவோம், பதவின்னு சொல்லி. நாடோடிகள். வாலி வருமா? வராது. 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 நிர்வாக பொறுப்பாளர் என்ன? இந்த சாலிஹ் அயிர்மிஜி நிகா சாலிஹ் வருமா? ஏன் சார் வரும். அயிர்மிஜி வரும் வரும் நிகா சாலிஹ் வரும். இருந்துச்சு. ஏன் தானே சார்? ஜாஹிலியா காலத்துல நிகா சாலி முறை இருந்துச்சு. நிகா சாலின்னு சொன்னா தெரியுதானே உங்களுக்கு? ஏன் சார் முத்தாவும் நிக்காஹ் ஷாலிஹும் முத்தா நிகா இருந்துச்சு. சாலி. இன்னும் அது இல்லாம ஒரு தொகை இருந்துச்சு. ஜாஹிலியா காலத்துல ஒரு தொகை இருந்துச்சு. அந்த உங்களோட சிலபஸ்ல உங்களோட கைட்ல போட்டிருக்கக்கூடிய 2 வார்த்தை வந்து நிகா சாலியும் நிகா முத்தாவும் தான். மத்ததெல்லாம் வந்து இந்த ஐசில இருக்குது. நிறைய பகுதிகளுக்கு ஐசில கேள்வி வருது. இந்த ஜாஹிலியா காலத்துல காணப்பட்ட விலங்கல்ல. நிகாஷ் ஷாலிஹ் வந்து இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் இந்த இதுல சார் ஓ, அலுசுன ஜமாத்துல முத்துவா அந்த இல்ல அலுசுன ஜமாத்துல அஹ்லு பொதுவாக சுன்னா இஸ்லாத்தினுடைய முறை அது. இஸ்லாத்துல காணப்படக்கூடிய முறை தான். ஜாஹிலிய காலத்துல மேல் மக்கள் சொல்லுவோமே, மேல் அந்த கோத்திரங்கள், இந்த சொல்லுவோம் சமூகத்துல காணப்பட்ட இந்த மேல் மக்கள் அவங்க மட்டும் இந்த நிகா சாலையை செஞ்சு கொண்டாங்க. சரியா?
மத்தெல்லாம் நிக்கா இந்த திருமண ஒழுங்குகள் சீர்குலைந்து போயிருந்த இந்த விஷயத்தான் இனி விளங்கப்படுத்துது. ஹை இன்ஷா அல்லாஹ் அந்த பதிவு விடுங்க. அடுத்தது ம் சரி, அப்ப அது சரிதானே ஆன்சர்? ஓ சார். ஆம் சார், சரி ஓ சரி. எத்தனை ஆன்சர் வருது? முதலாவது. அது ஒன்றாவது. ஒன்னாவதுனா ரைட். நன்மை ஏவி தீமையை தடுக்கும் பிரச்சார பணி அழைக்கப்படும் விதம் என்ன? தஹ்வா. دعوة بني ம் பிகு தவாவே ثقة தவா ஃபிகுல் மாலியான்னு சொல்றது அப்படி ஒரு இந்த தேவையில்ல, செல்வ ரீதியான சட்டம் அது தேவைப்படாது உங்களுக்கு. ஃபிகுல் ஆதாப்னு சொல்றது அப்படி ஒன்று இல்ல. ஆதாப்னு சொல்றது ஆதாப் தெரியும் நான் ஒழுக்க சட்டம் அப்படி ஒன்று இல்ல. ஃபிகுல் உஸ்ரான்னு சொல்றதும் அப்படி ஒரு உங்களுக்கு தேவையில்ல, குடும்ப சட்டம்னு சொல்லுவோம். ஃபிகுல் உஸ்ரான்னு சொல்றது தேவைப்படாது. ஃபிகுல் முஆமலாத்துன்னு சொல்றது கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான சட்டம். ஆனால் தேவை வந்து ஃபிகு தாவா தான். இதுதான் உங்களோட கைட்ல இருக்கக்கூடிய பகுதி ஃபிகு தாவா. சரியா? அதாவது பிரச்சார பணியோடு தொடர்பான தொடர்படுகின்றவர்களுக்குரிய சட்டம் ஃபிகு தாவா தேவைப்படும். அல் குர்ஆனில் ஹர்ப் மற்றும் சிலிம் தொடர்பான சொற்கள் இடம்பெற்றுள்ள தடவைகள் முறையே என்ன வரும்? 6 ஆறு 140 6 140. என்னமால் கருத்து கழிக்குதா இல்லையே? யார்டே? இல்ல 6 140 6 140 என்றால் ஹர்ப் சரி. அதாவது போராட்டம் என்று சொல்லக்கூடிய சொற்கள் 6 தடவையும் 140 தடவைகள் சில்ம் அதிலிருந்து பிரிந்து வரக்கூடிய சமாதானம் என்று சொல்லக்கூடிய சொல் சம்பந்தமாக வந்திருக்கிறது. ரைட். அல்லாஹ் அனைத்து வேதங்களின் ஞானத்தையும் 4 வேதங்களில் உள்ளடக்கி இருக்கின்றான். 4 வேதங்களின் ஞானத்தை அல் குர்ஆனில் உள்ளடக்கி இருக்கின்றான் என்ற என்ற கூற்றுக்குரியவர் யாரு? ஹசனுல் பஸ்ரி. ரைட். இருக்கணும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கருத்து. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கருத்து. ரைட். அப்ப இது இது மாதிரி இந்த அல் குர்ஆனின் மைய கருத்து கண்டு தலைப்புண்டிக்குது. பார்ட் 2 கொஸ்டின்ஸை விட எம்சிக்கு வாரத்துக்கான இந்த மாதிரியான எம்சிக்கு குறிப்பாக இந்த நல்லொரு எம்சிக்கு உண்டு. நல்லொரு எம்சிக்கு இது மாதிரியான எம்சிக்கு வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது அல்லாஹ்வுடைய தாத் மற்றும் சிஃபாத் தொடர்பில் பொருந்தாத கூற்று. பாப்பே அல்லாஹ்வுக்கு தாத் அல்லாஹ்வின் மூன்றாவது. நபி அவங்க சொன்னாங்க. வெளியுருவம் உண்டு. ரெண்டாவது சரியா? உண்டு. அல்லாஹ்வுக்கு தாத்தின் வெளியுருவம் உண்டு. சரியா பிள்ளையா? இருக்குது. இருக்குது. ஆனா நம்மள வாக்கையில நம்மளால வாக்கலாம். சரி, ஓகே. ஹை. அல்லாஹ்வுக்கு சிஃபாத் எனும் பண்புகள் உண்டு. சரியா பிள்ளையா? இருக்குது. ஓ சார். சரி. அல்லாஹ்வுடைய தாத் பற்றி சிந்தியுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். சரியா? இல்ல சொல்லுங்க. கண்டிச்சாங்க. இவர்களை பார்த்து கண்டிச்சாங்க. கண்டிச்சா வான்னு சொல்லி. ஓ அல்லாஹ்வுடைய தாத்தை மனிதனால் உணர முடியாது. சரி. சரி. அது உணர முடியாது. சரி. உணர முற்பட்டால் வழிகட்டு போகலாம். மனித அறிவால் அல்லாஹ்வுடைய தாத்தை அறிய முடியாது. சரி. அதுவும் சரி சரி. சரி. அறிய முயற்சி செஞ்சால் வழிகட்டு போவான். அப்ப எனவே ஆன்சர் வந்து நம்பர் 3 நம்பர் 3. 3. இஸ்லாமிய சமூக அமைப்பின் சிறப்பம்சங்களுள் ஒன்றான தலைமைத்துவமும் கட்டுப்படுதலும் பற்றிய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று எதுவாக இருக்கலாம்? இதுல தலைமைத்துவம் முதலாவது. தலைமைத்துவம் இன்றி கூட்டமைப்பு இல்லை, அடிபணிதல் இன்றி அடிபணிதல் தலைமைத்துவம் இல்லை. சரியா? ஓ சார். அதுதான் கூற்று. அப்ப வற்புறுத்தல் இல்லாத முறைகளின் ஊடாக மக்களை செயற்பட ஊக்குவிப்பதன் செயல்முறையே தலைமைத்துவம். வற்புறுத்தல் இல்லாத முறைகளின் ஊடாக மக்களை செயற்பட ஊக்குவிப்பதன் செயல்முறையே தலைமைத்துவம். இந்த கூற்று யாருட? அப்ப கேட்கலாமே. ஹிஷாம் அத்தாலிப். வெரி குட் கலாநிதி ஹிஷாம் அத்தாலிப் நோட் பண்ணுங்க. பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுக்கொண்டு இதுதானே வெரி கஷ்டம். எம்சிக்யூ கலாநிதி ஹிஷாம் அத்தாலிப் வெரி குட். ரைட். அடுத்தது உங்களில் 3 பேர் பயணம் செய்தாலும் ஒருவரை தலைவராக நியமித்துக் கொள்ளட்டும். உங்களுக்கு தலைமைத்துவம் சம்பந்தமாக இந்த முறையும் எதிர்பார்க்கலாம். இந்த சிறு குறிப்புக்கு எதிர்பார்க்கலாம். இதை வச்சே உங்களுக்கு எழுதலாமேம்மா. இந்த 5 பாயிண்ட் இருக்குது. 5 மாசத்துக்கு தான் சிறு குறிப்பு தான் வரும். பாருங்க இதை வச்சு எழுதலாம். உங்களுக்கு இதை படிச்சோன்னு போனாவே எழுதலாம். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ரைட். 3 பேர் பயணம் செய்து கொண்டாலும் ஒருவரை தலைவராக நியமித்துக் கொள்ளட்டும். ஹதீஸ் என்ன? உங்களுக்கு தலைவராக மூக்கறுபட்ட அடிமை நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள். ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உங்கள் தலைவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். என்ன அது? குர்ஆன் வசனம். குர்ஆன் வசனம். குர்ஆன் வசனம். ரைட். ஓகே. அடுத்து வருவாங்க. ஆன்சர் எத்தனாவது? முதலாவது என்ன? ரைட். இஸ்லாமிய வங்கியொன்றின் அடிப்படைகளுள் ஒன்றாக அமையாத அம்சம். இஸ்லாமிய வங்கிகள் அடிப்படைகள் அமையாத அம்சம் ஷரியா சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக
ரைட். எத்தனாவது ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? சரியா ரெண்டாவது முதலிட்டு ரெண்டாவது வேறமான ஆன்சர் வராதா? ரெண்டாவது சார். அமையாத அம்சம் தானே கேட்டிருக்குது. ஓ, வங்கி ஒன்றின் அடிப்படைகள் ஒன்றாக அமையாத அம்சம் கேட்டீங்க. அமையாத அம்சம். இப்ப இதுல ஏதோ ஆன்சர் வருது. வட்டியுடன் தொடர்பான தொடர்புகள் வராது. அது தவிர்த்தல் தானே செயற்பாடுகள் போட்டிருக்கு. வராது. எத்தனாவது? தவிர்த்தல். ரெண்டாவது ரெண்டாவது வராது. வேற நம்மள ஆன்சர் வராதே சார் கருதுறீங்களா? அது. சரி இல்ல சார். இல்ல. ஏன் அது நீங்க கருதுனதுக்கான காரணம் என்ன? இஸ்லாமிய வங்கியில வட்டி தொடர்பான எந்த ஒரு கூற்றும் சலுகை வழங்க முடியாது. ரைட். இல்ல வெரி குட், வழங்க இயலாது. வெரி குட். அதான் ஓரளவுன்ற விஷயம் வரையலாம். விளைஞ்சா உங்களுக்கு. இப்ப வட்டியுடனான தொடர்புகள் உற்சாக அநியாயம் செயற்பாடுகளை தான். தவிர்த்தல் வரலாம். ஓரளவு என்ற வேர்ட் வரையலாம். ஓரளவுன்னு வந்தா இல்ல, ஓரளவு கூட இந்த என்ன வட்டியோட சம்பந்தப்பட்ட இயலாது. எனவே அந்த கூட்டு தான் எனக்கு இடிக்குது. எனவே பிழையாததுக்கான காரணம் அதான், ஓரளவு. அதானே என்ன சொல்றேன் உங்களுக்கு? நான் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொன்னேன். ஒவ்வொரு அதாவது இந்த இப்படியான விஷயங்களை கோட் அடிச்சு ஒவ்வொரு சொல்ல வாசிங்க. ஏன்னா இந்த வேர்ட்ல மிஸ்டேக் வரும்னு தெரியாது, இந்த வேர்ட்ல பிழையான விஷயம் வரும்னு தெரியாது. எனவே கவனமா இருக்கணும். இந்த இதுல ஓரளவு வந்திருக்குது, ஓரளவு. சரியா? அடுத்து வாங்க. சார் ஓ சார் எங்களுக்கு மூலதனத்தை அப்ப விருத்தி செய்யலுமா? மூலதனத்தை விருத்தி செய்யறது முக்கியமான இஸ்லாமிய வங்கியின் டார்கெட். மூலதனத்தை அபிவிருத்தி ஓ, செய்யறது. எஸ், அது சரி. சரியா? ஓகே சார். ஓகே. பொருட்கள் சேவைகளை நுகருகின்ற உரிமையினை மனிதன் தனது பிறப்போடு பெற்றுக்கொள்கின்றான். பின்வரும் தகவல்களுள் நுகர்வு பற்றிய இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கு முரணான அம்சம் இது. நுகர்வு பற்றிய இஸ்லாமிய கோட்பாடுக்கு முரணான விஷயம். நுகர்வு நாலாவது எத்தனை? நாலாவதுனா? அப்படியா? சரி, பார்ப்போம் நாங்க. நுகர்வு உரிமையை எவரும் தன்னிச்சையாக எடுத்துக்கொள்ள முடியாது. சரியா? சரி சரி சரி. சரி, நீங்கள் நினைச்ச மாதிரி எடுத்துக்கொள்ளே. நினைச்சே வாங்கிடுமா? ஏலாது. இஸ்லாம் லிமிட் பண்ணிக்குது. ஹராமானத்த வானம், அது வானம், இது வானம். எனவே லிமிடேஷன் இருக்குது. எல்லாம் நினைக்கலாம். எனவே நுகர்வு உரிமையை தன்னிச்சையாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, மனிதர்களுடைய நுகர்வு உரிமைகளை பெறுவதில் ஜாதி மத இன வேறுபாடுகள் பார்ப்பது அநீதியாகும். சரியா பிள்ளையா? அதுவும் சரி. சரி. சரி அவர் சிங்களவர், இவர் தமிழர், அவர் கிறிஸ்டியன் சரி, எங்களுக்கு தடுக்க இயலாது. இயலாது. நுகர்வு உரிமையை பெறுவதில் மூணாவதுனா நுகர்வு உரிமையை பெறுவதில் ஜாதி மத இன வேறுபாடு பார்ப்பது அநீதியாகும். ஓகே. மனிதர்களது நுகர்வு உரிமையை பெறுவதில் ஜாதி மத இன வேறுபாடு பார்ப்பது, அதே திருப்பி போட்டிருக்காங்க. நுகர்வோரின் ஆமா. வளம், மேம்பாடு, நன்மைகள் மாத்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். சரியா? இல்ல 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 இல்ல. இல்ல அப்ப என்ன? இல்ல. மாத்திரம் என்ற அந்த கூற்று ஆ, பிழையாது. ஆத்திரம் வராது. மாத்திரம் பிள்ளை. மாத்திரம் என்ற அந்த மாத்திரம் வேர்ட். இல்ல. அப்ப இன்னைக்கு மாத்திரம் வேர்ட் தான் இங்கே மிஸ்டேக் ஆகிக்கிறேன். கவனமா இருக்கணும் அந்த பகுதியை. நுகர்வு உரிமை மனிதர்களுக்கு எந்த நிபந்தனைகளும் இன்றி அளிக்கப்படவில்லை. சரி சரி. சரி. ஏன் நிபந்தனைகள் இல்லாமக்கி சும்மா கொடுக்கல, நிபந்தனை போட்டிக்கு நுகர்வு. லிமிடேஷன்ஸ், கட்டுப்பாடு இல்லாத நுகர்ச்சி ஹராமாக்கிக்குது. விளைஞ்சா உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாம நுகர்வு செய்ய இயலாது. இன்னொருத்தர் வாங்குறாதுக்கான பொறாமக்காக வாங்க இயலாது. விளைஞ்சா உங்களுக்கு நுகர்வு செய்கின்ற நேரம் ஹலாலாக மட்டும் வாங்கணும், ஹராத்த வாங்க இயலாது நுகர்வு. எனவே லிமிடேஷன் செய்கிறது. எனவே நுகர்வு உரிமை மனிதர்களுக்கு எந்த நிபந்தனைகளும் இன்றி அளிக்கப்படவில்லை. நிபந்தனை இட்டுதான் அளிக்கப்பட்டிருக்குது. எனவே இது சரி. அடுத்த விஷயத்து வாங்க. இஸ்லாமிய பொருளாதார கொள்கை சமகாலத்தில் நெகிழும் நெகிழாத்தன்மை கொண்டு இயங்குகின்றது. பின்வரும் தகவல்களுள் நெகிழாத்தன்மை அல்லாததை அடையாளம் இடுக. நெகிழாத்தன்மை அல்லாததை அடையாளம் இடுக. என்ன? பொருளாதார சுதந்திரம் மட்டும் பொருளாதார சுதந்திரம் மட்டும் ரைட். இருக்குது. தனிமனித சொத்துரிமை உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. சரியா? சரி நெகிழும் சரி. தன்மை, அது நெகிழாத்தன்மை. நெகிழாத்தன்மை அல்லாதது. அப்ப நெகிழும் தன்மையை தான் கேட்டிக்கு இன்னைக்கு. அப்ப நெகிழாத்தன்மை தான் இது முதலாவது. உத்தரவாதம் அளிக்கப்படும். தனிமனித சொத்துரிமை உத்தரவாதம் இருக்குது, அது நெகிழும். நெகிழாத்தன்மை. பொருளாதார சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி சொல்றது நெகிழும் தன்மையா நெகிழாத்தன்மையா? நெகிழாத்தன்மை. 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 செலவினங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு வீண்விரயம் தடுக்கப்பட்டுள்ளது. நெகிழுமா நெகிழாதா? அதுவும் சரி. அதுவும் நெகிழ மாட்டாது. அதுவும் நெகிழ மாட்டாது. சரி. மனிதனது அடிப்படை தேவைகள் நிவர்த்திக்கப்பட வேண்டும். கட்டாயம். சார் நிவர்த்தி செய்யணும். செய்யப்பட்டால் வேண்டும். சரி. பொருளாதார நடவடிக்கைகளில் அரசு தலையீட்டின் அளவை தீர்மானித்தல். அதுதான் வராது. அது கால சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு அரசாங்கமும் தீர்மானிக்கும். இஸ்லாம் சொல்லாது இந்த விஷயத்தை நீ தலையிடக்கூடாது, இந்த விஷயத்தை தலையிடணும் சொல்லாது. கால சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தலையிடலாம். சுமார். எனவே 5வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர்.
சரி. திருமணம் நடைபெற்று உடல் உறவு கொள்ளப்படாத நிலையில் தலாக் கூறப்பட்ட பெண்ணின் இத்தா தொடர்பான இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆ, இதா இருத்தல் அவசியம் இல்லை. 4 மாதம் 10 நாட்கள் கணவனை இழந்த பெண். 3 குருவுகள் யாரு? இந்த தலாக் சொல்லப்பட்ட பெண். 3 மாதங்களும் பெண். கிட்டத்தட்ட யாருக்கு என்று சொன்னால் இந்த ஆ, அதாவது தலாக் சொல்லப்பட்ட தலாக் சொல்லப்பட்ட மாதவிடாயில் நம்பிக்கை இழந்த பெண்களுக்கு தான் 3 மாதங்கள் வரும். சரியா? குழந்தை பிரசவிக்கும் வரை யாருக்கு என்று சொன்னால் கர்ப்பிணிகளுக்கு. கர்ப்பிணி பெண். இந்த நாளும் தான் இது வரும். அவ இதற்கு அவசியம் இல்லை என்று சொல்றது இது. அடுத்து வாங்க. என்னுடைய கருத்து சரியானது, சில சமயம் அது தவறாக இருக்கலாம். பிறருடைய கருத்து தவறானது, சில சமயம் அது சரியாகவும் இருக்கலாம் என்ற கூற்று யாருடையது? இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரைட். இதுல இன்னொரு கூட்டு சொல்றேன். இப்ப கருத்து வேறுபாடுகளை அமரும் போது இயைந்து கொடுக்கக்கூடிய, உடலின் அமைப்புக்கேற்ப இயைந்து கொடுக்கக்கூடிய கதிரை கொப்பிட்டவர் யாரு? முஸ்தபா அஹமத் சர்கா. முஸ்தபா அஹ்மத் சர்கா. ரைட் ரைட். இன்னொரு கூட்டு சொல்றேன். கருத்தொற்றுமையான விடயங்களில் பரஸ்பரம் ஒத்துழைத்துக் கொள்வோம், கருத்து வேறுபாடுள்ள விடயங்களை பரஸ்பரம் விட்டுக் கொடுப்போம். ரஷீத் ரிலா. ரஷீத் ரிலா. இதெல்லாம் இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய எம்சிக்யூவா இந்த மாதிரி இருக்குது. நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், இதெல்லாம் பார்த்துவோம், கட்டாயம் பார்க்கணும், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம். அல் குர்ஆன் தொகுப்பு குழுவின் தலைவராக ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டமைக்கான மிக பொருத்தமான காரணமாக அமைவது? முதலாவது. வேறுமான கருத்துக்கள் இருக்கிறதா? முதலாவது. இல்ல. இல்ல. இல்ல சார். ரைட். பாருங்க, மற்ற கருத்துக்களை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முழு குர்ஆனையும் ஓதி காண்பிக்கும் போது அருகிலிருந்து செவிமடுத்தமை, இது இவருக்குரிய சிறப்பு. குத்தாபுல் வகீல் ஒருவராக இருந்தமை இவர் மட்டும் இல்ல, இன்னும் இருக்கிறாங்க. மொத்தமா 23 பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்க. எனவே வரையலாம், இவர் மட்டும் இன்னும் இருந்தாங்க தானே. எனவே அவங்களையும் மிச்சிக்கலாமே. நான் ஒரு காரணம் தான், அது மட்டும் முக்கியமான காரணம் அல்ல. சிறந்த கலிமானாக இருந்தவை இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு பெரிய கலிமான் தான். சரியா? ரைட். கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரிடம் செல்வாக்கு ஒரு காரணம் அல்ல. அவரை தலைவராக நியமிக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி சென்றமை, அதுவும் பிழை. எனவே பொருத்தமான நம்பர் 1. ஒரு முஜ்தஹித் அனைத்து துறைகளிலும் இஜ்திஹாத் செய்யும் ஆற்றலை பெற்றிருப்பின் அவரது இஜ்திஹாத் அழைக்கப்படும் விதம் என்ன? இஜ்திஹாத் குல்லி. இப்ப இதுல நிறைய இஜ்திஹாத் வகைகள் போட்டிருக்குது. சரியா? இஜ்திஹாத் ஜுஸ்இ இருக்குது, இஜ்திஹாத் குல்லி இருக்குது, இஜ்திஹாத் ஃபர்தி, ஜமாஇ, இன்ஷாஇ எல்லாம். அப்படின்னால் இது கொஞ்சம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுல இஜ்திஹாத் ஜுஸ்இ குல்லி மட்டும் தான் உங்களுக்கு உங்களோட சிலபஸ் இருக்குது. சரியா? அப்ப மேலோட்டமா ஞாபகப்படுத்தி போறேன் எல்லாத்தையும். இஜ்திஹாத் ஜுஸ்இன்னு சொல்றது என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு பகுதியில மட்டும் இஜ்திஹாத் மேற்கொள்கின்ற இஜ்திஹாத், குறிப்பிட்ட ஒரு பகுதியில மட்டும். சரி? இபாதத் செக்ஷன்ல மட்டும். ரைட். இஜ்திஹாத் குல்லின்னு சொல்றது எல்லா பகுதிகளுக்கும், அனைத்து துறைகளிலும் மேற்கொள்கின்ற இஜ்திஹாத் குல்லின்னு சொல்லுவோம். இஜ்திஹாத் ஃபர்தின்னு சொல்றது தனிநபர் இஜ்திஹாத். அப்படின்னு சொன்னால் கூட்டாக சேர்ந்து செய்யாமக்கி தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் மேற்கொள்கின்ற இஜ்திஹாதுக்கு தானே இஜ்திஹாத் ஃபர்தின்னு சொல்லுவோம், தனிநபர் இஜ்திஹாத். இஜ்திஹாத் ஜமாஇன்னு சொல்றது என்ன? இஜ்திஹாத் ஜமாஇன்னு சொல்றது என்னடா, பலர் கூட்டாக மேற்கொள்கின்ற இஜ்திஹாத் ஜமாஇன்னு சொல்றோம். சரியா? பலர் ஒன்றிணைந்து மேற்கொள்கின்ற இஜ்திஹாத் ஜமாஇன்னு சொல்றோம். இஜ்திஹாத் இன்ஷாஇன்னு சொல்றது என்னடா, இஜ்திஹாத் இன்ஷாஇன்னு சொன்னது என்னடா, இப்ப இந்த அதாவது எந்த அடிப்படைகளும் இல்லாமல், பேசிக்ஸ் எந்த அடிப்படைகளும் இல்லாமல் புதிதாக உருவாக்குகின்ற இஜ்திஹாத் தான் இஜ்திஹாத் இன்ஷாஇன்னு சொல்லுவோம். எந்த அடிப்படைகளும் இல்லாமல் புதிதாக உருவாக்குகின்ற இஜ்திஹாத் தான் இஜ்திஹாத் இன்ஷாஇன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு சாலா தேவைப்படலாம். சரிதானே? அப்ப இந்த பகுதியை கொஞ்சம் எஸ், அந்த புதிதாக உருவாகக்கூடிய அந்த இஜ்திஹாத் கொஞ்சம் உதாரணம் சொல்லி விளம்பரப்படுத்தாங்க சார். இல்ல, புதிதாக எங்களுக்கு உதாரணம் போட்டு விளங்கப்படுத்துறதுக்கு உங்களை கைட்ல இல்ல தானே. அப்ப என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், இப்ப குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் வச்சு சிலது இத்தியாத் உருவாகலாம். உதாரணமா கியாஸ் பிடிச்சி உருவாக்குற இத்தியாத் தானே. சரியா? உதாரணம் சொல்றேன் என்றா, இப்ப இந்த பேரிச்சை மதுவை அடிப்படையாக கொண்டு ஹராம்னு சொல்லிக்குதான், நான் தென்னை மதுவில் ஒன்று சொல்லல. அப்ப பேரிச்சை மது ஏதோ பேசிக் கொண்டு வச்சுத்தானே உருவாக்குறாங்க. ஆனா அப்படியே எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நவீன காலத்துல தோண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னேன்னு சொன்னால், உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை. சரியா? டெஸ்ட் டியூப் பேபி.
அப்ப டெஸ்ட் பேபி சம்பந்தமாக எதுவும் அடிப்படைகள் நீக்குதா, குர்ஆன்ல இருக்குதா, சுன்னால இருக்குதா? இல்ல, எந்த அடிப்படைகளும் இல்ல. புதிதாக யாரும் சொல்லாத புதிய ஒரு தீர்ப்பு ஒருத்தர் முன் வைக்கிறார்கள் என்று சொன்னால் இஜ்திஹாத் இன்ஷான்னு சொல்லுவோம். அது எக்ஸாம்பிள் விளைஞ்சா உங்களுக்கு. ஓகே சார். ஓகே, சார் அந்த மனிதர்கள் இஜ்திஹாத் இன்சாயி நடைமுறைப்படுத்துறது வந்து சரியா சார் பிள்ளையா? அதை இல்ல, பிழை நடைமுறைப்படுத்த இல்லையே. இயலுமா? அதாவது இப்ப நீங்க சொன்ன இஜ்திஹாத் மாதிரி முஜ்தஹித் இஜ்திஹாத் செய்வதற்கு தகுதியான ஒருத்தருக்கு செய்யறதுக்கு தடை இல்ல. தெளிவான ஆதாரம் தானே செய்ய சொல்லி, அது பிழை ஒன்றும் இல்ல. ரைட். மனிதர்கள் அதிகம் அலட்சியம் செய்யும் இரு அற்கொடைகளும் எவை? ஆரோக்கியம், ஓய்வு. ஆரோக்கியமும் ஓய்வு. ஆரோக்கியமும் ஓய்வு. என்ன அதுல வேற ஆன்சர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாலா உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு. ஓகே, அடுத்த விஷயத்து வாங்க. ஓ, முதலாம் கூற்று பிரபஞ்சம் திட்டமிடப்பட்ட சீரிய ஒழுங்கமைப்பை கொண்டது. சரியா? சரி. ஓ சரி. சார். அல்லாஹ்தான் வானத்தை படைத்து அதன் முகட்டை உயர்த்தி அதனை ஒழுங்குபடுத்தினான். அதுவும் சரி. சரி. சரி, ஆன்சர் என்ன? ஒன்று. ரைட். ஆன்சர் சார். சார் ஒண்டா வந்து ஆன்சர் உண்டு. வரும். அப்படியா? சார் ஒன்று தான் ஆன்சர் 5 வருமே. ஒன்று தான் கவனமா வரும். இருங்க. அதான் சொல்றேன், ஒன்று கொஞ்சம் தான் அவதானமா சார். பாருங்கம்மா. எதை பத்தி விளங்கப்படுத்திக்குது? இன்னைக்கு பிரபஞ்சத்தை பத்தி விளங்கப்படுத்திக்குது. பிரபஞ்சத்தை அல்லாஹு தாலா திட்டமிட்டு உருவாக்கிக்கிறானா. அந்த திட்டமிட்டு உருவாக்கத்துல ஒன்றுதான் என்ன? வானத்தை படைத்து முகட்டை உயர்த்தி அதனை ஒழுங்குபடுத்தினது. ஒரு திட்டம், அல்லாஹுட என்ன திட்டமிட்ட ஒழுங்கமைப்பு. எனவே முதலாம் கூற்றை மேலும் விளக்குறது. கவனமா இருங்க. ஒருத்தர் சொல்றேன், இந்த விஷயத்துல விடமான மிஸ்டேக்ஸ். முதலாவது பிரபஞ்சத்தை விளங்கப்படுத்தி அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூறத்தான் விளங்கப்படுத்திக்குது. அது அல்லாஹுட திட்டமிடல். இந்த திட்டமிடலுக்கு எக்ஸாம்பிள். எனவே முதலாம் கூற்றை மேலும் வைக்கிறது. கவனமா இருங்க. இந்த விஷயங்களை பார்க்கணும். நேரமே மிஸ்டேக் விட்டுருவான. கிளியரா விளங்கிச்சா? ஓம் சார். ஓம் ஓகே, ஆம் சார். அடுத்து வாங்க. தங்கம் வெள்ளி பாத்திரங்களை விற்பனை செய்வது ஹராம் ஆகும். சரி. சரியா? ரைட். விபச்சாரி நிரந்தரமாக திருமணம் முடிக்க அனுமதிக்கப்படாதவளா வாழ்? பிழை. பிழை. சார், அவ வந்து தற்காலிகமான தற்காலிகமான குற்றத்துக்குரிய தண்டனை அனுபவிச்சால் முடியும், அனுமதிக்க இயலும். அப்ப பிழையான கூற்று சரியான மூணாவது. பிழையான கூற்று கூற்று மூணாவது. கூடாது. மூணாவது. மரணித்தவனின் சொத்திலிருந்து வசியத் செய்யப்பட்டவருக்கு மூன்றில் ஒரு பாகம் மாத்திரமே வழங்கப்படும். சரி. சரி. என்ன? சரி. ரைட். சரி. அதுனா ரைட். இரண்டாம் அக்கபாவின் போது யஸ்ரிப் வாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தனர். சரி. 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 சரி, சரியான கூற்று. எனவே முதலாவது சரி, இரண்டாவது சரி. அப்ப ஆன்சர் ஒன்று. ஒன்னாவது. ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவில் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அடிப்படையிலான அரசை உருவாக்கினார். பிள்ளைனா சிம்பிள் விஷயம் உண்டு. இல்ல ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் என்ற பெண்ணை மாத்திரம் திருமணம் செய்தார்கள். அதுவும் இல்ல. 11 மனைவி. சாரா, ஹாஜரா, கேத்துரா. அப்ப எனவே ஆன்சர் பிழை. எனவே முதலாவது பிழை, இரண்டாவது பிழைன்னு சொல்ற நேரம் ஆன்சர் நாலாவது. 4. அழுக்குகளையே சாப்பிட்டு வாழும் பிராணிகளை உண்பதனை இஸ்லாம் அனுமதித்துள்ளது. பச்சை போல. பிழைனா? அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கைட் யார்? சரி, ஜெல்லாலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஜெல்லாலா சரியா? அழுக்குகளை சாப்பிடுகின்ற பிராணிகளை சாப்பிடுறத மக்ரூ வெறுக்கத்தக்கன்னு சொல்லிக்கிறேன். ரைட். அப்ப ஜெல்லாலான்னு சொல்லுவோம். அப்ப முதலாவது பிழை. திருமண வைபவங்களில் டப், ரப்பான் இசைக்கருவியை பயன்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதித்துள்ளது. சரியான கூற்று. சரியான கூற்று. இசைக்கருவியில தான் டப்னு சொல்றது இஸ்லாத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு இசைக்கருவிய காலத்திலையும் அது பயன்படுத்திக்கிறாங்க. டப்னு சொல்ற ரபான் சொல்லுமே, அதுதான். அப்ப இன்றைக்கும் கசிதா அது எல்லாத்துக்கும் அடிப்பாங்களே, அதுதான் அது. அப்ப எனவே முதலாவது கூற்று சரி, முதலாவது பிழை, இரண்டாவது சரி என்று சொல்ற ஆன்சர் எத்தனை? இரண்டாவது ஆன்சர். எனவே இன்ஷா அல்லாஹ் சரி. ஓகே, அப்ப 50 கேள்விகளும் முடிச்சிட்டோம். வேற முக்கியமான டவுட்ஸ் இஸ்லாமிய திருமணங்கள்ல வந்து இசைக்கருவிகள் பயன்படுத்த முடியாது. ஓ, என்ன சொன்னீங்க? ரைட். என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தீங்க?
ரைட், ஏதாவது கொஸ்டின்ஸ் இதை கேளுங்க தயவு செஞ்சு. சார், சார் ஏழைகளின் தாய் என்று சொல்லி அழைக்கப்பட்ட உம்மு சலமா ரலியல்லாஹு கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கேளுமா, கொஞ்சம் கிளியர் இல்ல சவுண்ட் கேளுங்க. சார், சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தர் பேசுறாரு, உள்ளுக்கு போயிட்டு போயிட்டு வருது, ஒன்றும் விளங்குது. ஒருத்தருக்கு யார் விளங்குதா? அவர் பேசுறது விளங்கிச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. சரி, இஸ்லாமிய திருமணத்துல வந்து இசை கருவிகள் பயன்படுத்த ஏழான்னு தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இசைக்கருவிகள் பயன்படுத்துறது ஹராம் தான். இஸ்லாம் அனுமதிச்ச இசைக்கருவிகள் பயன்படுத்தலாம். சரியா? இஸ்லாம் தடை செய்த கருவிகள் இருக்கு, அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை. டப்புன்னு சொல்றது இஸ்லாம் அனுமதித்த ஒரு இசைக்கருவி. சரியா? இப்ப இன்றைக்கும் இந்த கசீதாக்கள் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்கள் அடிப்பாங்களே, ரபான், அதுதான் டப்புன்னு சொல்லுவாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு இசைக்கருவி. அது பிரச்சனை இல்லை. வேற மாதிரி கேள்விகள் எதை கேளுங்க. சார் ஓ சார் சொல்லுங்க. சாஹிபு சீர்ங்கிறது யாரு? சாஹிபு சூக்குன்னு சொல்றது சந்தையை கண்காணிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவர் தான் சாஹிபு சூக்குன்னு சொல்லுவோம். சந்தை இல்ல சார், கண்காணிப்பாளர். சாஹிபு சீர். என்ன சாஹிபு சீர்ங்கிறது சீக்குன்னு போட்டிக்குமா? சாஹிபு சூக்கத்தான் போட்டிக்கு, சூக். ரைட், வேற மாதிரி கொஸ்டின்ஸ் அவ்வளவுதானா? சார், ஓ சொல்லுங்க சொல்லுங்க. தாத்தாரியர்கள யுத்தம் நடைபெற்றுச்சு. தாத்தாரியர்கள் யுத்தம் எப்ப நடந்துச்சு? 58. 1258 ஆண்டு. வேற என்ன மாலும்? சார், நபிமார்ட மனைவிகளுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு தானே? நபிமார்களோட மனைவியர்கள் சம்பந்தமாக எந்த கொஸ்டினும் இல்ல. முசாபக் தரமெல்லாம் கேட்க வேணும். உங்களோட சிலபஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேளுங்க. சார் ஜிஸ்யாங்கிறது என்ன ஹராஜ்ங்கிறது திம்மிகள்கிட்ட வாங்குற வரியா? விலங்கல்ல. கராஜ்ங்கிறது என்ன? ஹராஜ்னு சொல்றது நிலவரின்னு சொல்லுவோம். இப்ப இஸ்லாமிய அரசாங்கம் ஒரு பிரதேசத்தை கைப்பற்றினா அந்த நிலத்தை அந்த ஆக்கள் உரியாக்களுக்கு கொடுக்கும். சரியா? கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட வரி அறவிடும். நிலவரின்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லுவோம் ஹராஜ்னு சொல்லி. வேற என்னமாலும்? அவ்வளவுதானா? சார், பொதுவிலுக்கான நிசாப் அளவு என்ன? எது என்ன கேட்டீங்க? பொதுவிலுக்கான எப்படி? பொதுவிலுக்கான புதையலுக்கான நிசாப். ஓ, புதையலுக்கான இது 10 விகிதம் விகிதம் வருமே, விகிதம் அது. உங்களோட உங்களோட இந்த கைட்ல புதையலுக்கு ஈக்குதா? இல்ல தானே, கைட்ல இல்ல. சரி, 10 20 இல்ல, உங்களுக்கு உங்களோட கைட்ல புதையலுக்கு இல்ல. சரியா? உங்களோட சிலபஸ்ல இல்லாத விஷயம் உங்களுக்கு கேள்வியா வராது, யோசிப்பானு. ஹலோ, கொஞ்சம் மத்த நம்பர் கேட்டுக்கோ. நான் கொஞ்சம் பிஸி, நான் கிளாஸ் வைக்கிறேன். ஓ சொல்லுங்க. புதையல் புதையல் 20 வீதம், 20 வீதம். எஸ், 20 வீதம். ஆனா உங்களுக்கு உங்களோட சிலபஸ்ல இல்ல, தேவைப்படாத. சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லையா? சார், ஓ சார் நஃபகா கிஸ்வா சகன் மதாவுக்குள்ளா வர. ஓ மத்தாவுக்கு தான் வரும். மத்தா கொஸ்டினோட பில் அப்ப இன்ஷால்லா கொஸ்டின்ஸ் இருந்தா எடுத்துன்னு வாங்க. நான் அடுத்த கிளாஸ் நான் எப்போ இன்ஃபார்ம் பண்ணுவேன். சில நேரம் நாளைக்கு போட்டாலும் போடுவேன். நாளைக்கு சின்ன பயணம் ஒன்று இருக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னா நாளைக்கு போட்டாலும் போடுவேன். இன்ஷால்லா நான் இன்ஃபார்ம் பண்றேன். மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லலாம். வேற டவுட்ஸ் எல்லாம் எடுத்துவாங்க. அந்த 29 பேப்பர் உள்ள இதையும் நான் அனுப்புறேன். சரியா? லிங்கை அனுப்பிவிட்றேன். கொஞ்சம் இன்ஷால்லா அதுலேருந்து பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி அதையும் பாருங்க. டவுட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஆனா சிலபஸோட சம்பந்தப்பட்ட ஐக்கணும் சும்மா சம்பந்தம் இல்லாம கேட்க வேணும். நாங்க முடிப்போம் இன்ஷால்லா. வேற சரி இல்ல. ஓ சொல்லுங்க. சார்,